ஸோ யூனிட் நம்பர் 3ல இந்திய வரலாறு வந்து பார்க்க போறோம். யூனிட் நம்பர் 3 இந்திய வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம். இந்த மாதிரி 3 தலைப்புகள் இருக்கு. இதுல பண்டைய கால இந்தியா, இடைக்கால இந்தியா, இடைக்கால தமிழ்நாடு வந்து பார்த்தோம். அண்ட் இந்தியாவோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் வந்து பார்த்தோம். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்திய வரலாறையும் தமிழ்நாடு வரலாறையும் கம்பேர் பண்ண போறோம். தென் குரூப் 4 லாஸ்ட் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ண போறோம். இப்ப சிலபஸுக்குள்ள இந்த இந்திய வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் 10 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த 10 கொஸ்டின் அப்படிங்கும்போது அது வந்து ஏன்சியன், மிடிவல், மாடர்ன் எல்லா டாபிக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகும். அதனால இந்த டாபிக்கை பொறுத்தவரையில நீங்க என்ன பண்ணிக்கணும், என்டையர் ஹிஸ்டரி அப்படிங்கிறத நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம்னா டீகோடிங் பண்ண போறோம். டீகோடிங்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இந்த சிலபஸை நம்ம குரூப் 1 யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஓரியன்டா ஒரு ஃபார்மெட்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்க அடுத்து குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணும் போதும், குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் அது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ ஆட்சியர் கல்வி 2-in-1 புத்தகத்துல உங்களுக்கு இண்டெக்ஸ்லேயே நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். அதுபடி இந்த சிலபஸை என்ன பண்ணலாம், டீகோடிங் பண்ணலாம். ஸோ இப்போ நாம நிற்கிறது யூனிட் நம்பர் 3 இந்திய வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கக்கூடிய டாபிக். குரூப் 1ல 25 கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 2, குரூப் 4 அதர் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதையும் 6வது யூனிட் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு இதுல 20 கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல மாடர்ன் இந்தியாவும் தமிழ்நாடு ஹிஸ்டரியும் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸை நாம் வந்து டீகோடிங் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஹிஸ்டரியை எப்படிலாம் உடைக்கிறோம் அப்படிங்கிறத. ஸோ ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்தவரையில நம்ம எப்படிலாம் பிரிக்கிறோம்னா, தமிழ்நாட்டின் கலை, இந்தியாவின் கலை பண்பாடு, பண்டைய கால இந்தியா, இடைக்கால இந்தியா, பண்டைய கால இடைக்காலத்துல தமிழ்நாடு, தென் நவீன காலம் தமிழ்நாட்டின் வரலாறு. ஓவராலா நம்ம பிரிச்ச டாபிக்ஸ் அப்படிங்கிறது இப்படி பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்க்கக்கூடியது நவீன கால இந்தியா அண்ட் தமிழ்நாடு வரலாறு வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம், டீகோடிங் பண்றோம். அதுபடி 3வது யூனிட்டை நம்ம வந்து டீகோடிங் பண்ணதுல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவின் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்ல ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம்ஸ், ஸோ கல்ச்சுரல்ஸ், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, இந்த அது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல பார்த்தோம். அடுத்தடுத்து ஏன்சியன் இந்தியாவில் சிந்து சமவெளி, குப்தாஸ், அதை தாண்டி சப்டாபிக் கேட்கிறத பார்த்தோம். அடுத்து மிடிவல் இந்தியா, அடுத்து தமிழ்நாடு லெவல்ல சேர சோழ பாண்டியர்கள் அதெல்லாம் கேட்பாங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் மிடிவல் இந்தியா பார்த்தோம். அதுல டெல்லி, முகல்ஸ், மராத்தாஸ், இம்பார்ட்டன்ட் இந்திய லெவல்ல வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க, டிராவலர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம அக்குவேரா அணிவேரா பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாடர்ன் இந்தியா தலைப்பு வந்து பார்க்க போறோம். ஸோ சிலபஸ்ல மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் டாபிக் நேஷனல் ரெசனன்ஸ் அப்படிங்கக்கூடிய தேசிய மறுமலர்ச்சி. நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிலபஸை நான் சொன்ன ஸ்ட்ரக்சர்ல நீங்க எழுதணும். என்ன ஃபார்மெட்ல கொடுத்தோம்னா அந்த ஃபார்மெட்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் டாபிக் நவீன கால இந்தியாவில் தேசிய மறுமலர்ச்சி. இந்த தேசிய மறுமலர்ச்சிங்கிறது சோசியல் ரிஃபார்ம் வந்து படிச்சிருப்போம். இப்போ சோசியல் ரிஃபார்ம் சம்பந்தமா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்கும் ராஜா ராம்மோகன் ராய், சுவாமி தயானந்த சரஸ்வதி, விவேகானந்தர், இது எல்லா டாபிக்கும் இதுல வந்து கவர் ஆகும். அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி. இது பிரிட்டிஷ் அகைன்ஸ்டா என்னென்னலாம் சண்டை நடந்துச்சோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து படிக்கணும். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு 1857 ரிவோல்ட் இந்திய லெவல்ல படிப்பீங்க. ஓகே, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ட்ரைபல் பீப்புள், பழங்குடி மக்களுடைய கிளர்ச்சி, விவசாய கிளர்ச்சி, இதெல்லாம் நீங்க வந்து படிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ தொடங்கப்பட்டது, இதோடைய யாரால தொடங்கினாங்க, எதுக்காக தொடங்கினாங்க, இதோடைய மாநாடுகள், மாநாட்டுடைய முக்கியமான தலைவர்கள், எல்லாத்தையும் நீங்க வந்து படிக்கணும். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், டிஃபரன்ஸ் மோட் ஆஃப் அக்ரிடேஷன்ஸ் அண்ட் growth ஆஃப் சத்யாகிரகா மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய தலைப்புகள். விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் 1985
ஓகே. ஸோ இந்த இது கிளர்ச்சி 1857ல நடக்கும். அடுத்து 85ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மிதவாதிகள் அதிதீவிரவாதிகள் 2 டீம் உண்டு. மிதவாதிகள் உங்களுக்கு அரசுக்கு பெட்டிஷன் கொடுத்து அது மூலமா மாற்றம் கொண்டு வர வந்து நினைப்பாங்க. அதிதீவிரவாதிகள் சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்கள் ஃபைட். ஓகே. ஸோ அது சார்ந்த விஷயங்கள் இதுல வந்து படிக்கணும். இதுல 1905 வங்க பிரிவினை. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கும். சூரத் பிளவு, வங்க பிரிவினை திரும்ப பொருந்தல் 11ல, அடுத்து 16ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தன்னாட்சி இயக்கம், 19ல வந்து இது ஜாலியன் வாலாபாக். இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட் இருக்கும். அப் டு 1947 வரைக்கும் படிக்கும். இதுல அகிம்சை முறையின் வளர்ச்சிங்கிறது 1915ல காந்தி வருவார். காந்தி வந்ததுக்கு அப்புறம் சாம்பிரான் சத்தியாகிரகா இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட் வந்து நடக்கும். அந்த ஈவெண்ட்டை வந்து படிச்சுக்கணும். ஓகே. ஸோ புரட்சி இலக்கிய இயக்கங்கள் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல நடந்த முக்கியமான ஈவெண்ட், கேசஸ். ஓகே. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம இதுல வந்து படிக்கணும். அடுத்து இதுக்குள்ளவே சப்டாபிக் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா, தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கக்கூடிய தலைப்பு கொடுத்திருப்பாங்க. இதுல யாருன்னா அம்பேத்கர், பகத்சிங், எழுதிக்கோங்க, நேரு, காந்தி, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர், இன்னும் பல முக்கியமான தலைவர்களை நாம வந்து படிப்போம். இதுல நாம வந்து பொதுவா எல்லா தலைவர்களையும் பத்தி வந்து படிக்கணும். ஆண் தலைவர்களை வந்து படிக்கணும், பெண் தலைவர்களை வந்து படிக்கணும். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் முஸ்லீம் லீடர்ஸையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் வந்து இருப்பாங்க. அதனால இது வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரின்னு தனியா பிரிச்சிருப்பேன். இதுல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து பாருங்க. யாரெல்லாம் இருக்கான்னா, வஉசி, ராஜாஜி, தந்தை பெரியார், பாரதியார், காமராஜர். இதே மாதிரி 6வது யூனிட் எடுத்துட்டீங்கன்னா அங்க அண்ணாவும் பெரியாரும் வந்திருப்பாங்க. அதையும் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி கீழே நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அப்ப தமிழ்நாட்டு லெவல்ல வஉசி, ராஜாஜி, தந்தை பெரியார், பாரதியார் இதெல்லாம் மிக முக்கியமான தலைப்பு. புரியுதுங்களா? அப்ப மாடர்ன் இந்தியாவை பொறுத்தவரையில இந்த தலைப்புகள்லாம் முக்கியம். இப்போ மாடர்ன் இந்தியாவில் சிலபஸ்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு இதான் சிலபஸ். சிலபஸை கிளியரா புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இதை நான் எப்படி உடைச்சிருக்கேன்னு பாருங்க. நல்லா பாத்தீங்கன்னா புரியும். நவீன இந்தியாவில் தலைவர்களை தனியா பிரிச்சிருக்கேன். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், தேசிய மறுமலர்ச்சி, கிளர்ச்சிகள், ஓகே, விடுதலை போராட்டத்தின் ஈவெண்ட்ஸ் ஃபுல்லா தனியா பிரிச்சிருக்கேன். அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்டரியை பிரிச்சிருக்கேன். இதான் சிலபஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இது பக்காவா புரியுது அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இது பக்காவா புரியுது அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓப்போம். நம்ம பொதுவா இந்த மாடர்ன் இந்தியாவையும் தமிழ்நாடு ஹிஸ்டரியும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் படிக்க போறோம். ரைட்டா? அதனால ஈஸியா இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிலபஸை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 6வது யூனிட்டுக்கு போறோம். 6வது யூனிட்டுக்கு போறோம். வாங்க 6வது யூனிட் போகலாம். ஓகே. ஸோ இப்போ 3வது யூனிட்டையும் 6வது யூனிட்லயும் 30 மார்க் டோட்டலா. ரெண்டையும் நீங்க என்ன பண்ணுங்க, கம்பேர் பண்ணியே படிங்க. தனித்தனியா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டையும் என்ன பண்ணலாம், ஒரே பேட்டர்ன்ல கம்பேர் பண்ணியே நீங்க வந்து படிங்க. ஸோ இப்போ அடுத்த சிலபஸ்ல இதுல மாடர்ன் இந்தியா முடிச்சாச்சு. இப்போ நேரம் 6வது யூனிட்டுக்கு வாங்க. 6வது யூனிட்ல அகைன் அங்க இந்திய வரலாறு, இங்க தமிழ்நாடு வரலாறு, அங்க இந்திய கலாச்சாரம், இங்க தமிழ்நாடு கலாச்சாரம். இதுக்குள்ள அப் டு இங்க வரைக்கும் தமிழ்நாடுடைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து பார்த்தோம். இங்க வந்து பாருங்க. ஸோ இங்க அப் டு இதுல விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு, அங்க இந்தியாவின் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள்னு கேட்டிருப்பாங்க. அதே பேரலல் டாபிக் தான் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அதுக்கடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அங்க 1857 ரிவோல்ட், இங்க பாளையக்காரர் கிளர்ச்சி
அண்ட் வேலூர் கிளர்ச்சி. ஓகே, அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அங்க முக்கியமான தலைவர்கள் வந்து பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பெண்களுடைய பங்களிப்பு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மறுமலர்ச்சி இயக்கங்கள் பார்த்தோம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக அரசியல் இயக்கங்கள், இது சோசியல் ரிஃபார்ம் ரிலேட்டடா வந்து வரும். அடுத்து பாருங்க, நீதி கட்சி, திராவிட கழகம், இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டியில தந்தை பெரியார், அண்ணா. அப்ப சிலபஸ நீங்க இவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான், அதை கொஞ்சம் குழப்பி மேல கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த சிலபஸை நாங்க வந்து டீகோடிங் பண்றேன் பாருங்க. ஸோ 2-in-1 புத்தகத்துல நம்ம வந்து டீகோடிங் பண்றோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூனிட் நம்பர் 3 ஆல்ரெடி தமிழ்நாடு வரலாறு ரிலேட்டடா இருக்கு. வஉசி, ராஜாசி, ஒரே நிமிஷங்க. வஉசி, ராஜாஜி, தந்தை பெரியார், பாரதியார், காமராஜர், இது 3வது யூனிட்ல தமிழ்நாடு வரலாறு ரிலேட்டட். அடுத்து வாங்க, இந்திய பொருளாதாரம். ஸோ இங்க வந்து நான் ஆல்ரெடி தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு, சபை, சமூக இயக்கங்கள், இதுல 20 கொஸ்டின் ஆல்ரெடி. தமிழ்நாடு வரலாறு, தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ அப்போ இந்திய வரலாறையும் தமிழ்நாட்டு வரலாறையும் கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். அங்க 1857 ரிவோல்ட்னா இங்க நாம வந்து என்ன பண்ணணும், இங்க வேலூர் கழகம், சிப்பாய் கழகம். தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள், வேரியஸ் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தமிழ்நாடு அப்படின்னு குரூப் 4ல சிலபஸ் இருக்கும். ஆனா குரூப் 2ல அதே வரி இருக்காது. அதுக்கு பதிலாக 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல சமூக அரசியல் இயக்கங்கள், சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் வந்து இருக்கும். அப்போ இந்திய லெவல்ல நம்ம சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் கண்டிப்பா என்ன பண்ணணும், படிக்கணும். இந்திய லெவல்ல சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அங்க ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, விவேகானந்தர், இந்த மாதிரி நபர்களை இந்திய லெவல்ல படிச்சீங்க அப்படின்னா, ஸோ அதே பேட்டர்ன்ல என்ன பண்ணணும், தமிழ்நாட்டு லெவல்ல படிக்கணும். இங்க தமிழ்நாட்டு லெவல்ல யார் படிப்போம்? ஸோ இங்க வந்துட்டோம்னா அயோத்திதாசர், வைகுண்ட சுவாமிகள், இந்த மாதிரி ஒரு சில மிக முக்கியமான நபர்களை தமிழ்நாட்டு லெவல்ல படிப்போம். இப்படி நாம ஒவ்வொரு டாபிக்கும் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பக்காவா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா அந்த எக்ஸாமை தூக்கிடலாம். ரைட்? ஸோ அதனால நீங்க இந்த பேட்டர்னை கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இது இந்திய லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய லெவல்ல என்னெல்லாம் படிப்போம்? ஸோ இந்திய லெவல்ல நாம் பார்க்கும்போது 57 ரிவோல்ட், விவசாய கிளர்ச்சி, பழங்குடியினர் கிளர்ச்சி. இதை இங்க எடுத்துக்கிட்டோம்னா வேலூர் சிப்பாய் கழகம், பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. அந்த பாளையக்காரர்கள்லே உங்களுக்கு 2 பேர், புலித்தேவர், கட்டபொம்மன், இந்த 2 பேரையும் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி நீங்க வந்து படிக்கணும். அப்போ கொஸ்டின் பேட்டர்னை அழகா ஸ்ட்ரக்சரா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே முடிஞ்சிடும். அதை தாண்டி நீங்க எதையும் தேட வேண்டாம். இதே மாதிரி சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டே என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா படிக்கணும். ரைட்? ஸோ தெளிவா புரியுது அப்படின்னா எஸ் டைப் பண்ணுங்க வைப்போம். அதனாலதான் நான் அந்த 2 யூனிட்டையும் ஹோல்ட் பண்ணி ஒன்னா நடக்கும். தெளிவா புரியுது யூடியூப்ல உள்ளவங்க முதல்ல சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல உள்ளவங்களுக்கு புரியுதுன்னா எஸ் டைப் பண்ணுங்க. கைப்பட எழுதணும். தல ஜன்னா பிடிஎஃப் அனுப்புங்க, அதை அனுப்புங்க, கைப்பட எழுதுப்பா. என்னத்தான் பிடிஎஃப் அனுப்பினாலும் எவ்வளோக்கு எவ்வளோ கைப்பட எழுதுறீங்களோ அதுலதான் உங்களுடைய இது இருக்கு. அடுத்து வாங்க. ஸோ அடுத்து அப்படி கீழே வந்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்ல, இம்பார்ட்டன்ட் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், இது குரூப் 2ல மட்டும் இருக்கும். அப்போ சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ங்கிறது இந்திய லெவல்லையும் படிச்சுக்கணும், தமிழ்நாட்டு லெவல்லையும் வந்து படிச்சுக்கணும். அடுத்தது வந்து பாருங்க, ஸோ அங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் படிக்கும்.
அதே மாதிரி இங்க நீதி கட்சியை படிக்கணும், அவ்வளவுதான். நீதி கட்சி திராவிட கழகம் இந்திய லெவல்ல இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல நம்ம வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் படிப்போம். இங்க நீதி கட்சி அதோடைய பேஸ், ஓகே, அதோடைய ஐடியாலஜி, ஓகே, பகுத்தறிவு இருக்கு இல்லையா, நீதி கட்சியோட ஐடியாலஜி அது வந்து படிப்போம். அதுக்கப்புறம் ஸோ பெரியாருடைய 1925ல இருந்த சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், அப்ப நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், அதுக்கப்புறம் திராவிட இயக்கம், இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட ஐடியாலஜி, பிராமணிச எதிர்ப்பு, ஓகே, பகுத்தறிவு, ஹிந்தி எதிர்ப்பு, இந்த ஐடியாலஜி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதோடைய சாதனைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுதா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அங்க படிக்கிற மாதிரி இங்க நம்ம இப்படி வந்து படிக்கணும். அடுத்து விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள். 1905ல வங்க பிரிவினை போது யாரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா இருந்தா? தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு? சூரத் பிளவுல பாரதியார் கலந்து கொண்டாரா இல்லையா? அந்த நேரத்துல தமிழ்நாடு என்ன நடந்துச்சு? 1908ல இது 1908ல தூத்துக்குடி மில்ஸ்டேக்ஸ் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் திருநெல்வேலி கலவரம் வந்து நடந்துச்சு. பிபன் சந்திரபால் விடுதலை தினத்தை சுவராஜா கொண்டாடுறது. அதே மாதிரி ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 16ல அன்னிபெசன்ட் அம்மையார் தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1930ல காந்தி சத்தியாகிரகா, சால்ட் சத்தியாகிரகா எடுக்கும்போது இங்க வேதானியம் சத்தியாகிரகா வந்து இருக்கும். அடுத்து 37ல எலெக்ஷன் நடக்கும். இங்க வந்து ராஜாஜி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவாரு. 39ல சீஃப் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் வந்து ரிசைன் பண்ணுவாங்க, அமைச்சர்கள், காங்கிரஸ் அமைச்சர்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும், ராஜாஜி சார்ந்த விஷயத்தையும் படிச்சுக்கணும். அதான் விடுதலை போராட்டத்தில் தமிழர்களுடைய பங்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பெண்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் பெர்சன்ல பெண்களை பத்தியும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இந்த இதுல என்ன பெண்களை பத்தி படிக்கிறது அப்படிங்கக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து வரும். இது நீங்க வந்து நடப்பு நிகழ்வோட கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். இது எப்படி நடப்பு நிகழ்வோட கம்பேர் பண்ணி வந்து படிக்க முடியும் அப்படின்னா, இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ நேர போனீங்கன்னா டிஎன் ஸோ நம்ம கவர்மெண்டோடைய அபிஷியல் வெப்சைட் டிஎன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டிஎன் சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கக்கூடிய வெப்சைட் வரும். டிஎன் சோசியல் வெல்ஃபேர் இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசுடைய எல்லா திட்டங்களும் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பெண்கள் யாரு? தர்மா அம்பாள். ஓகே, பெண்களுடைய பெயர்கள் இருக்கும். தர்மா அம்மாள், விடோ மேரேஜுக்கான உதவி திட்டம். மணிமேகலை, மணியம்மையார், ஓகே, அதாவது ஏழை பெண்ணுடைய குழந்தைகளுக்கான திருமண உதவி திட்டம். அன்னை தெரசா, பெற்றோரை இழந்த ஆர்ஃபன்ஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான திட்டம். முத்துலட்சுமி ரெட்டி, இன்டர் காஸ்ட் மேரேஜுக்கு. ஸோ இந்த பெண்களுடைய நேம்ல இருக்கக்கூடிய எந்தெந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்களோ அவங்க இந்திய லெவல்ல சுதந்திர போராட்ட லெவல்ல பங்கேற்ற பெண்கள். அந்த பெண்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பத்தி தான் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது யூனிட்ல தமிழ்நாடு ரிலேட்டடா வெல்ஃபேர் ஸ்கீம்ல வந்து கேட்பாங்க. ஸோ இந்த இணையதளத்துல போனீங்கன்னா இதுல எல்லாமே இருக்கும். இப்போ வந்து இங்க டவுரி ப்ராகிபிஷன், பெண்கள் சம்பந்தமா டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட், எல்லா ஆக்டும் இருக்கும். நீங்க இதுலயே வந்து பாருங்க. பெண்கள் சார்ந்த திட்டங்கள் போட்டீங்கன்னா உமன் ஹெல்ப்லைன் ஸ்கீமு, சோதார் ஸ்கீமு, ஓகே, அண்ட் ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர், ஒர்க்கிங் ஹோம் ஹாஸ்டல், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆல்ரெடி நான் கம்பேர் பண்ணி டெலகிராம்ல கொடுத்துருக்கேன். நீ அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இம்பார்ட்டன்ட் பெர்சன்ங்கிறது இவங்க தான், ரைட்? இது போக ஆட்சியர் கல்வி ஜிகே புக்ல ஒரு சில பெண்களுடைய பேர்கள் வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் மைக்ரோ லெவல்ல. அடுத்து ஆட்சியர் கல்வியோட டாபிக்ஸ் வந்து போக போறோம். ஆட்சியர் கல்வியோட டாபிக்ஸ் வந்து போக போறோம். இப்போ இதுக்கு படிக்கிறதுக்கு சோர்ஸ் என்னன்னா, நீங்க 6 to 12 புது புக்கு, பழைய புக்கு வந்து படிக்கலாம். அதை தாண்டி இப்போ எல்லாமே என்ன பண்றாங்கன்னா நடப்பு நிகழ்வோட கம்பேர் பண்ணி கேட்குறாங்க. நடப்பு நிகழ்வோட கம்பேர் பண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா
இப்போ உங்களுக்கு பெரியார் பத்தி ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க. ஆனா பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள்னு அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த கண்டென்ட்டை நடப்பு நிகழ்வு தான் வந்து படிக்கணும். இப்ப தீரன் சின்னமலை சம்பந்தமா ஒரு சிலது நீங்க என்ன பண்ணுவீங்க, புத்தகத்துல படிப்பீங்க. சின்னமலை அப்படின்னா அர்த்தம். அது நடப்பு நிகழ்வுல என்ன பண்றாங்க, கொஸ்டினா கேட்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் யூபிஎஸ்சியோட பேட்டர்ன். நம்ம மாங்கு மாங்குன்னு படிப்போம். ஆனா அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, நடப்பு நிகழ்வோட லிங்க் பண்ணி படிச்சிருவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே, அது எல்லாத்தையும் பார்த்து நீங்க என்ன பண்ணலாம், பக்காவா ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க வந்து இது பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. இப்போ நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வரலாறு, இந்திய வரலாறு, தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல், இந்தியன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல், இது எல்லாத்துலயுமே எவ்வளவு கேட்கறாங்க, 75 கொஸ்டின்ல. ஓகே, உங்களுக்கு ஓவராலா எழுத முடியாதா? ஓகே, ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 கொஸ்டின்ல 30 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து கேட்கறாங்க. அப்ப இந்த 30 கொஸ்டினுமே புத்தகத்துல இருந்து கேட்பாங்களா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எந்த ஆக்ட்ல உருவாக்குச்சுன்னு குரூப் 4ல வந்து கேட்டாங்க. அது இப்போ ரீசண்டா சென்னை சட்டமன்றம் 100வது தொடக்க நாளை கொண்டாடினாங்க. அது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் நடந்த விஷயம். அது ஸ்கூல் புக்ல இருக்காது. அதே மாதிரி பெரியார் பிறந்த நாள் இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது, காமராஜோடைய கல்வி நாள் அனௌன்ஸ் பண்றது கவர்மெண்ட் கொண்டு வந்த விஷயங்கள். ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும், நடப்பு நிகழ்வோட கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். பொதுவாக காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு. ஒரு போஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேர் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ கொஷினுடைய தரமும் வேல்யூவும் என்ன பண்றாங்கன்னா, தரம்னா ஒன்றும் கிடையாது, நம்ம பயப்பட வேண்டாம், யூபிஎஸ்சியோட பேட்டர்னை எடுத்து அப்படி கிரியேட் பண்றாங்க. மற்றபடி நீங்க நல்லா கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை படிச்சீங்க அப்படின்னா உங்களால கிளியர் பண்ண முடியும். நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படிங்கக்கூடிய பேர்ல 6 to 12 நான் படித்தேன், அடுத்து பழைய புக்கை படித்தேன், எல்லா புக்கையும் படித்தேன், நான் வந்து நான் படிச்சது வரல அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா, நான் படிச்சது நீங்க படிச்சது தான் கேட்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் வந்து கிடையாது. ரைட்? எக்ஸாமுக்கு அதாவது நான் வந்து 10 மணி நேரம் வந்து படிச்சேன், இன்னொருத்தர் 1 மணி நேரம் தான் வந்து படிச்சாரு, அவருக்கு ஈஸியா கொஸ்டின் இருக்கு, 10 மணி நேரம் படிச்ச எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அதாவது அரசு என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்னா இப்போ யூபிஎஸ்சி கிளியர் பண்ற எல்லாரும் மேக்சிமம் ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க தான் வந்து இருப்பாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு விண்ணப்பம் வருது அப்படின்னா அந்த விண்ணப்பத்தை சரியா யோசித்து முடிவெடுக்கணும். அதை ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு அலக்கழிச்சு கலெக்டர்கிட்ட போய் அங்க போய் இங்க போய் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நலத்திட்டங்கள் பண்ணாத அளவுக்கு நீங்க வந்து பண்ணிடக்கூடாது. உட்கார்ந்த இடத்துல யோசித்து இதுக்கு என்ன பண்ணலான்னு ஷார்ட் டேர்ம்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில்ல தான் இந்த தேர்வுல வந்து சோதிக்கிறாங்க. ரைட்? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கரெக்டான பாத்துல வந்து படிக்கணும். யூடியூப்ல 10 மணி நேரம் படிச்சேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஹிந்தி சேனல்ல இருக்கக்கூடிய சூப்பரா கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே, பயங்கரமா இருக்கும். உட்காந்து A4 ஷீட்ல நோட்ஸ் எடுத்து இது பண்ணி பயங்கரமா வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி போவேன். ஆனா எக்ஸாம் ஹாலில் அந்த யூடியூப் சேனல்ல பார்த்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுக்கப்புறம் பழைய வினாத்தாளை பார்த்ததுக்கு அப்புறம் தான், இளம்பவத்தன் நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் உட்கார வச்சு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பழைய வினாத்தாளோட இம்பார்ட்டனே எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ரைட்? அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க பார்த்து பிரமிச்சு போற பல விஷயங்கள் எக்ஸாம்ல சொதப்பலாதான் வந்து முடியும். ஸோ அதனால நீங்க பழைய வினாத்தாளை பாருங்க, பள்ளி புத்தகத்தை பாருங்க, கவர்மெண்டோட அஃபீஷியல் டேட்டாவை பாருங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டா நீங்க வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தொடர்ந்து அனலைஸ் பண்றதுக்கு மெயின் காரணம். இப்போ 3வது யூனிட்லையும் 6வது யூனிட்லையும் தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கம்பாரிஷன்ல அடுத்து போகக்கூடியது ஆட்சியர் கல்வியோட டாபிக்ஸ். ஓகே, ஆட்சியர் கல்வியோட டாபிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆட்சியர் கல்வியில நம்ம ஒரு 280 தலைப்பின் கீழே
நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது என்ன ஆச்சரிய கல்வி டாபிக்ஸ்னா, நம்ம சிலபஸை படிக்கணும். சிலபஸை தாண்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு சில டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, ஆச்சரிய கல்வியோட டாபிக்ஸ் ரிசர்ச் பண்ணி உருவாக்கியிருக்கேன். இப்ப மாடர்ன் இந்தியாவை சிலபஸை பார்த்துட்டீங்க. சிலபஸை தாண்டி ஒரு 23 தலைப்புல நாம் படிச்சோம்னா போதும். இந்த 23 தலைப்பை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸை நம்ம வந்து படிக்கணும். சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சங்கங்கள், இயக்கங்கள். நோட் பண்ணிக்கோங்க. சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சங்கங்கள், இயக்கங்கள். நோட் பண்ணுங்க. ஒரு சைடு கேமரா சாஞ்சிருக்கு போல. ஓகேவா? இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணி படிச்சா போதும். இதுக்கு ஒரு டேபிள் கொடுப்பேன், அதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். அடுத்தது யூரோப்பியன் அரைவல். யூரோப்ல இருந்து யார் யாரு எங்கெங்க வராங்க, யார்கிட்ட அனுமதி வாங்குறாங்க, இந்தியாவில வந்து அவங்க கிரியேட் பண்ண போர்ட்டு இது சார்ந்தது வந்து படிக்கணும். அதுல போர்ச்சுகீஸ், டச்சு இதெல்லாம் படிப்போம். அடுத்து ஆங்கிலருக்கு எதிரான கிளர்ச்சிகள் அப்படின்னு இல்லையா, அந்த கிளர்ச்சியில 1857 ரிவோல்ட், பழங்குடியினர் கிளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவசாய கிளர்ச்சி. விவசாய கிளர்ச்சி, இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி, விவசாய கிளர்ச்சி சிலபஸ்ல இருக்காது, ஆனா அது ரிலேட்டடா நாம வந்து படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆக்ட் அண்ட் கேஸ், முக்கியமான வழக்குகள், முக்கியமான சட்டங்கள். இப்போ ரீசெண்டா குரூப் 4ல மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எந்த ஆக்ட்ல கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ 1813வது ஆக்ட், 33வது ஆக்ட், 53வது ஆக்ட். ஓகே, இந்த பிட் இந்தியா ஆக்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 1909, 19 அண்ட் 1935வது ஆக்ட், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருக்கு. சாரதா ஆக்ட், ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஆக்ட். இந்த ஆக்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். கேஸை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டகாங் ஆயுத கிடங்கு கிளர்ச்சி, இந்த ரயில்ல குண்டு வைக்கிறது, பார்லிமெண்ட்ல குண்டு போட்டது, ஓகே, அந்த வழக்குகள், அது சார்ந்த விஷயங்கள்ல படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா இந்திய லெவல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் படிக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா ஃபார்வர்டு பிளாக், அது எப்போ தொடங்கினாங்க, யார் தொடங்கினா. ஸ்வராஜ் பார்ட்டி எப்போ தொடங்கினா, யார் தொடங்கினா. முஸ்லீம் லீக் எப்போ தொடங்கினாங்க, யார் தொடங்கினாங்க, அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன. காதர் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபுல்லா படிக்கணும். அது கூடவே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ தொடங்கப்பட்டது, அதோடைய தொடங்கின தலைவர் யாரு, ஒவ்வொரு அசம்பிளிலும் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க, இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லயும் பிரசிடென்ட் யாரு அப்படிங்கிறத இதுல வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அடுத்து 1885ல இருந்து 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈவெண்ட்டை லைனா படிக்கணும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடங்கின பத்தின, அதுக்கப்புறம் மிதவாதிகள் அவங்களுடைய விஷயங்கள். அடுத்து 1905ல ஸ்வராஜ் இதுல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈவெண்ட்டும் 1907ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரத் பிளவு. 1909ல உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமா முஸ்லிம்களுக்கு தனி ரிசர்வேஷன். அடுத்து 16ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அப் டு 1947 வரைக்கும் படிச்சுக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய தலைப்பு என்ன தலைப்பு இருக்கு? ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படிங்கக்கூடிய தலைப்பு. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது குரூப் 2ல இப்போ புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண டாபிக்ஸ். ஆச்சரிய கல்வியில 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டாபிக்கை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி. இப்போ பிரிட்டிஷ்காரங்க எப்படி இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து பண்ணாங்க, ரூரல் எக்கனாமியை எப்படி அஃபெக்ட் பண்ணாங்க, ஓகே, அக்ரிகல்ச்சர்ல அவங்களுடைய பங்களிப்பு என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை தழுவி இந்த பிரிட்டிஷாருடைய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து படிக்கணும். அடுத்து கல்வி, எஜுகேஷன் சம்பந்தமான தலைப்பு.
இந்த எஜுகேஷன் சம்பந்தமான அப்படியா எஜுகேஷன் சம்பந்தமான தலைப்புல இப்போ ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி மூணையும் படிக்கணும். ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி. தீனதயாள் ஸ்கூல் யார் தொடங்கினா? ஓகே, இதே மாதிரி ஹிந்து ஸ்கூலு, ஹிந்து காலேஜ் யார் தொடங்கினா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஓகே, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி எந்த வருஷம் யார் தொடங்கினா? அதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடா கமிஷன் இதெல்லாம் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் கமிஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் கமிஷன், இதே மாதிரி வறட்சிக்கான கமிஷன், நிறைய கமிஷன்ஸ் வந்து இருக்கு. அது ரிலேட்டடா யாரு எந்த வருஷம் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, ஹண்டர் கமிஷன் இதெல்லாம். அடுத்து லேண்ட் ரிஃபார்ம். ஸோ லேண்ட் ரிஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜமீன்தாரி, ரயத்வாரி, மகள்வாரி அப்படிங்கிறது எந்தெந்த ஏரியாவில் எப்போ தொடங்கினாங்க, யார் யார் தொடங்கினா அப்படிங்கிறது. அடுத்து இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் தான். ஸோ அப் டு இங்க வரைக்கும் இதுல முக்கிய தலைவர்கள் காந்தி, நேரு, அம்பேத்கர், இதெல்லாம். பெண் தலைவர்கள் அன்னி பெசன்ட் அம்மையார், சரோஜினி நாயுடு, உஷா மேத்தா, இந்த மாதிரி நபர்கள். வைஸ்ராய்ஸ்ல டல்கோசி, இந்த மாதிரி மிக முக்கியமான வைஸ்ராய்ஸ், அவங்களுடைய ஃபங்க்ஷன், அவங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம். அதுக்கப்புறம் செய்தித்தாள் யாரு தொடங்கினா, எந்த வருஷம் தொடங்கினாங்க, அதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. இதே மாதிரி முக்கியமான புத்தகங்கள், அதோடைய ஆத்தர்ஸ் யாரு அப்படிங்கக்கூடிய நபர்கள் பத்தின கேள்வி கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனலிசம், கேபிட்டலிசம், இதோட ஐடியாலஜி. ஓகே, அப்போ ஒட்டுமொத்த தலைப்பு இவ்வளவுதான். ஒட்டுமொத்த ஹிஸ்டரிய நீங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த தேர்வில் எடுத்தீங்கன்னாலும் இதே கொஸ்டின் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அப்போ அகெயின் இந்த சப் டாபிக்கை ரீகால் பண்றேன். சமூக சீர்திருத்த இயக்கம், சங்கங்கள், இயக்கங்கள், இது ஒரு டாபிக். யூரோப்பியன் வருகை, அடுத்து பழங்குடியினர் 1857 அண்ட் விவசாய கிளர்ச்சி, அது அடுத்த ஒரு டாபிக். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸை கம்பேர் பண்ணி படிக்கணும். 85ல இருந்து 47 வரைக்கும் ஈவெண்ட், பிரிட்டிஷாருடைய டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள். அடுத்து எஜுகேஷன் கமிஷன், லேண்ட் ரிஃபார்ம், இது எல்லாமே டெவலப்மெண்ட் ஓரியன்டா. அடுத்து பெர்சனாலிட்டி ஓரியன்டா, வைஸ்ராய்ஸ், உமன் பெர்சனாலிட்டி, நியூஸ் பேப்பர் ஆத்தர்ஸ், இதெல்லாம் சோசியலிசம், கம்யூனிசம் ஓரியன்டா டாபிக்ஸ். அப்போ சிலபஸை தாண்டி இதெல்லாம் மைக்ரோ லெவல்ல நீங்க படிக்க வேண்டியது. ஓகே, ஸோ அப்போ குரூப் 4ல நடந்து முடிஞ்ச குரூப் 2ல இதுல என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் 2ல என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், தெளிவா நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம மாடர்ன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மாடர்ன் இந்தியா பார்க்க போறோம். ஸோ மாடர்ன் இந்தியாவில் ஒன்று போய் தொலை முடியும், வரணும் சொல்லுங்க. ஓகே, மாடர்ன் இந்தியா தலைப்பு. மாடர்ன் இந்தியாவில் 2024ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஸோ இதுல அசஷன் அண்ட் ரீசனிங் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அசஷன் அண்ட் ரீசனிங். சுவாமி விவேகானந்தரை பத்தி சோசியல் ரிஃபார்ம் ஓரியன்டா. சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனையை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியிருப்பார். அது கரெக்ட் தான். ஓகே, ஸோ ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு. அது தனி மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல தனி மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. இதுல அசஷன் அண்ட் ரீசனிங். ஓகே, ஸோ கூற்றும் காரணமும் சரியா அப்படிங்கிறத நம்ம பொதுவாக வந்து படிக்கணும். ஸோ கூற்று காரணம் சரியா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதுல உங்களுக்கு ராமகிருஷ்ண மிஷனுடைய ஐடியாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிந்துத்துவ ஐடியாலஜியும் இருக்கும். அதே நேரத்தில் நிறைய சமூக சேவைகள், இந்த சோலார், இதெல்லாம் இவங்க தான் வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, சோலார் எனர்ஜி இதுக்கெல்லாம். அது போக எஜுகேஷனுக்கு, ஓகே, கடவுளுக்கு செய்யற, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றதுதான் கடவுளுக்கு அப்படிங்கக்கூடிய ஐடியாலஜி இருக்கும். ஸோ அசஷன் ரீசனிங்ல சுவாமி விவேகானந்தரை பத்தி சோசியல் ரிஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, மித்ரமேளா சங்கத்தை தொடங்குனது யாரு? மித்ரமேளா சங்கத்தை தொடங்குனது யாரு? இது லாஸ்ட் டைம்
சாம்ஜி கிருஷ்ணவர்மா, வி.டி. சர்வாகரா, லாலா ஹர்தியாலா அப்படிங்கக்கூடிய டாபிக். ஓகே, அப்போ இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன் இந்தியா ஹோமை யாரு தொடங்கினா, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மித்ரா மேலாவை பத்தி ஷாம் ராமகிருஷ்ணவர்மா ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அடுத்து ட்ரைபல். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ல என்னவே இல்லை, சிலபஸ்ல இம்பார்ட்டன்ட் கிளர்ச்சிகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளர்ச்சிகள் சம்பந்தமா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கிளர்ச்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எது வந்து கரெக்டா தவறான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராம்சிஸ், குஹா, சாந்தல்ஸ், கிட்டூர் அப்படிங்கக்கூடிய கிளர்ச்சிகளை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரைபல் மூவ்மெண்ட் எந்தெந்த பகுதியில என்னென்ன ட்ரைபல் மூவ்மெண்ட், இப்போ கேரளாவில் மலபார் கிளர்ச்சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிளர்ச்சி ஓரியண்டா வந்து கேட்பாங்க. அதே மாதிரி அதுல பங்கேற்ற தலைவர்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ கிளர்ச்சியை பத்தி குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவில் பழங்குடியினர் எது எது. ஸோ இந்த பழங்குடியினர் சம்பந்தமா நமக்கு ஜாகிரபியில தலைப்புகள் வந்து இருக்கு. அதை தாண்டி என்ன பண்றாங்கன்னா இதை ஹிஸ்டரியோட கம்பேர் பண்ணி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு பழங்குடியினர்கள் பத்தின ஒரு விஷயம். ஓகே, பில்ஸ் அப்படிங்கக்கூடிய பில்ஸ் ட்ரைபல் ரிவோல்ட்டு ஆல்ரெடி இந்திய வரலாறுலாம் நாம வந்து படிப்போம். இப்ப அதையும் ஜாகிரபியையும் கம்பேர் பண்ணி மகாபாரத இதிகாச கதாபாத்திரம் ஏகலையுடன் தொடர்புடையவர்கள், ஆரவல்லி விந்தியா சாத்புரா மலை. அப்போ அங்க கேட்டிருந்தாங்க இல்லையா போன கொஸ்டின், எந்தெந்த இடத்துல என்னென்ன ரிவோல்ட் நடந்துச்சு. அதே மாதிரி இவங்களோட பகுதி எந்தெந்த சாத்புரா மலை, சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்திருக்காங்க. மக்காச்சோளமே இவங்களுடைய பிரதான உணவு. அப்போ பஞ்சாப், பீகார், ராஜஸ்தான் அங்க என்ன விளையும், மக்காச்சோளம் விளையும். ஸோ தோடர்கள் தமிழ்நாட்டுக்காரங்க. அப்போ சிவாலி குன்று இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விந்தியமலை தமிழ்நாட்டுக்காரருக்கு சம்மந்தம் இல்லை, அப்போ தூக்கலாம். சாந்தால்ஸ் இங்க கிழக்கு பகுதி, ஒடிசா, ஜார்க்கண்ட் இங்க இருக்கக்கூடியவங்க. அப்போ அதை வந்து இது பண்ணலாம். கோண்டுவாசா பில்சா அப்படிங்கிறத நீங்க கோண்டா ட்ரைபல் ரிவோல்ட் இப்போ ரீசெண்டா பேசக்கூடிய விஷயமா வந்துருக்கு. இதை கம்பேர் பண்ணாலே நீங்க என்ன பண்ணலாம், தூக்கலாம். அப்போ ட்ரைபல் நீங்க கொஸ்டினோட பேட்டர்னை தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ அப்போ இதுல வந்து கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இந்தியா முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றியது? லாகூர் மாநாட்டில் பாகிஸ்தான் தீர்மானத்தை எப்போ நிறைவேற்றினாங்க? அகெயின் இதுல 2 ஆப்ஷனை பாருங்க, தனித்தனியா இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம், மற்ற எல்லாமே மார்ச். அப்ப ஆகஸ்டா என்ன பண்ணலாம், தூக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மற்றதுல மார்ச் 22, 23, அகெயின் 40, 41, 33 காலகட்டங்கள்ல லாகூர் மாநாடு வந்து நடந்திருக்குமா? 29 நடந்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மாநாடு, இங்க முஸ்லீம் லீக்கோட மாநாடு. ஓகே, ஸோ அப்போ நீங்க முஸ்லீம் லீக்கோட மாநாடு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அது 40 அந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கும். அந்த வருஷம் தெரிஞ்சாலே இதை வந்து தூக்கிடலாம். ஓகே, அப்போ இந்தியன் முஸ்லீம் லீக்கோட கட்சி சார்ந்த தீர்மானங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்கை யார் ஃபோன் பண்ணாங்க? ஸோ இதுல வந்து 2 சகோதரர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. சலிமுல்லா இதை பத்தி கேள்வி. அப்போ ஹிஸ்டரியில என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் ரிவோல்ட்டு. ஸோ அதுல ட்ரைபல் ரிவோல்ட் ஓரியண்டா ட்ரைபலை பத்தி கேட்டிருக்காங்க. அகெயின் முஸ்லீம் லீக்கோட பாகிஸ்தான் தீர்மானம் அதை முஸ்லீம் லீக்க நிறைவேற்றியது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். அது இல்லாம டைரக்டா எங்க வந்துட்டாங்கன்னா என்னென்ன பத்திரிக்கை, இது மாஸ்டர் ஃபாலோயிங். தேசபக்தன் யாரு தொடங்கினா, சுப்பிரமணிய பாரதியோடது என்ன, அன்னிபேஷன் அம்மையாரோட என்ன, கஸ்தூரரங்க ஐயங்காருடைய பத்திரிகை என்ன அப்படிங்கிறத மாஸ்டர் ஃபாலோயிங்ல கேட்டுருக்கீங்க. அப்போ மேக்சிமம் புத்தகம் ஆத்தர்ஸ்க்கு வந்தாச்சு. அடுத்தது வந்து பாருங்க, தி லாம்ப்ஸ் ஃபார் நியூ லாம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட் அப்படிங்கக்கூடியதுல கட்டுரை எழுதுனது யாரு? அரவிந்த் கோஷை பத்தி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஜவஹர்லால் நேருடைய புத்தகங்களை வந்து ஆர்டர் பண்ணி எந்தெந்த வருஷம் வெளியிட்டாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ப்ராப்ளம் ஆஃப் ருபீஸ். அகெயின் உங்களுக்கு யாரை பத்தி கேட்டிருக்காங்க, இவரை பத்தி, அம்பேத்கரை பத்தி புத்தகம். அப்போ ஓவராலா ஹிஸ்டரியை மாங்குன்னு புக்கெல்லாம் வந்து படிக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க,
யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பில கேட்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் புத்தகங்கள் அதோட ஆத்தர்ஸை கேட்டு வச்சிட்டாங்க. இப்போ சிலது புக்ல இருக்கலாம், சிலது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எடுப்பாங்க. அப்படி வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஜவஹர்லால் நேருடைய புத்தகங்களா இருக்கட்டும், ரூபாய் பிரச்சனை. ஓகே, ஸோ அப்போ முஸ்லீம் லீக் இதெல்லாம் புத்தகத்தை முஸ்லீம் லீக் அதை தொடங்கினது, அதோடைய அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணது எல்லாமே ட்ரேவல் ரிவோல்ட். ஓகே, இப்போ மாடர்ன் இந்தியா எப்படி படிக்கணும், எப்படி கேட்டிருக்காங்கன்னு கிளியரா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். புரிஞ்சிருச்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம முதல்ல இருந்து தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து என்ன பிசிக்ஸ் எப்படி கேட்குறாங்க, கெமிஸ்ட்ரி எப்படி கேட்குறாங்க, பயாலஜி எப்படி கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேட்டர்னையும் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், சிலபஸை பிரேக் டவுன் பண்ணுறேன். அதை 3 முறை எழுதுங்கன்னு சொல்கிறேன். ஸோ அகைன் ஆட்சியர் கல்வி டாபிக்ஸில் இதை தாண்டி கேட்கக்கூடிய டாபிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷினை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும், மைக்ரோ லெவலில் படிக்கணும். ஸோ மைக்ரோ லெவலில் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுவே வந்து போதுமானது. இதை தாண்டி நீங்கள் வந்து படிக்க வேண்டாம். ஸோ நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் திரும்ப போய் யூபிஎஸ்சி ஆர்ஆர்பி இந்த கொஷின்லாம் வந்து தேடணுமான்னா தேட தேவையில்லை. நான் கொடுக்கறதுல எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் வந்து கொடுப்பேன். அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த பயிற்சி நெக்ஸ்ட் இயர் வரப்போட குரூப் 4. சப்போஸ் நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதம் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு, எலெக்ஷன் வந்து வருது, அடுத்து மே மாதம் இந்த ஆட்சோ இல்லை புது ஆட்சோ வந்து தொடங்குது. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல தான் குரூப் 4 வந்து வரும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி சப்போஸ் இப்போ பிரச்சனையா இருக்கிறதுனால ஜனவரி மாதம் கூட அதை வந்து அடுத்த எக்ஸாம் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வைக்கலாம், அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரையில நீங்கள் கரெக்டாக படிச்சீங்கன்னா ஒரு கரெக்டான கைடன்ஸ்ல கரெக்டான சோர்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டெய்லி 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், டைவர்ட் பண்ணாம. அப்படி இல்லாட்டி ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ வந்து தேவைப்படும் எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட்டா முடிக்கிறது. ஸோ ஆல்ரெடி நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிசி ஆர்ஆர்பி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி முடிக்கிறதுனால 2015 இருந்து ஆகஸ்ட் 28 இருந்து நம்ம ஆட்சியர் கல்வியில 10 வருஷத்துக்கு மேல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அனுபவத்தினால நம்ம வந்து என்ன பண்றோம், 3 மாசத்துல இந்த என்டையர் போர்ஷனை நம்ம வந்து கவர் பண்றோம் வரக்கூடிய குரூப் 2க்கு. இந்த குரூப் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 1 இயர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ் வந்து ஃபுல்லா வந்து கொண்டு போவோம். சப்போஸ் அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு கோச்சிங் சென்டர் மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்லலை. ஸோ எக்ஸாம் வர வரைக்கும் உங்களுக்கான கிளாஸஸ் வந்து தொடர்ந்து இருக்கும். நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியலைன்னா ரெக்கார்டட் வீடியோ வந்து கொடுத்துருவேன். லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு குரூப் இருக்கும், அதில் மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ரைட், ஸோ இந்த பயிற்சி வரக்கூடிய குரூப் 2க்கும் நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கும் இந்த கிளாஸ் எல்லாமே ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஓகே, இந்த பிஜிடிஆர்பி எல்லாத்துக்கும் கம்பைல் பண்ணி தான், நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த 5 புத்தகங்களுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ரைட், ப்ரீவியஸ் கொஷின்ஸு. இப்போ தமிழ் இது வந்து 25 வருஷம் கொஷின்ஸ். இந்த தமிழ் புக்கு 25 வருஷம் கொஷின்ஸு. இந்த திருவள்ளுவர் படம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ்னு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து நடத்திட்டு இருக்காங்க, அதுக்கான கண்டென்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலர் புக் வந்து 2019 இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் கிட்டத்தட்ட 1400 பேஜஸ் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ளது, இன்க்ளூடிங் மெயின்ஸ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த ப்ளூ பிரிண்ட்ங்கிறது குரூப் 4 லாஸ்ட் 17 இயர் கொஷின்ஸு மைக்ரோ டாபிக்ஸ் படி வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த 5 புத்தகமும் வந்து கொடுத்துருவோம். ஸோ ரெக்கார்டர் வீடியோ கொடுத்துருவோம், எக்ஸாம் எழுத கோடிங் சீட் வந்து கொடுத்துருவோம், 65 டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஆட்சியர் கல்வியோட பயிற்சி வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம். இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா
புத்தகங்கள் தேடுறதோ, கோச்சிங் சென்டர் போறதோ, யூடியூப் சேனல் தேடுறதோ எதுவுமே வந்து வேணாம். உண்மையா ஆச்சரியக்கல்வியில ஜாயின் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு எதுவுமே அக்சஸ் பண்ணாம 3 மாசத்துக்கு அப்புறம் நான் வந்து உங்க இதை வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை, அது பண்ணல, இது பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து வேஸ்ட். உண்மையா இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா இந்த 5 புத்தகங்களும் 2 நாள்ல உங்களுக்கு வந்து மேக்சிமம் குறைஞ்சபட்சம் கிடைச்சிரும். ரெக்கார்டட் வீடியோ ஜாயின் பண்ண அடுத்த நிமிடம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ ரொம்ப கம்மியான குறைந்த கட்டணத்துல ஆட்சியர் கல்வியில பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த 2650 ரூபாங்கிறது புத்தகத்துக்கான கட்டணம் தான். மற்றபடி ரெக்கார்டட் வீடியோ, லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே அது வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். ரைட்? நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆட்சியர் கல்வியோட இந்த தமிழ் புத்தகமும் ஜிகே புத்தகமும் என்கிட்ட இருக்கு, ஆனா நான் இந்த 1 இயர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆட்சியர் கல்வி நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். சப்போஸ் அதே மாதிரி என்கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் இருக்கு, வீட்டில தான் காசு இருக்கு, எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க வந்து நான் புக்கு எல்லாம் வந்து அனுப்பிச்சு வச்சிருவேன். ப்ரொபோஷனல் கொரியர்ல இருந்து வருவாங்க. நீங்க அவங்ககிட்ட பே பண்ணி நீங்க வந்து இந்த புத்தகத்தை பெற்றுக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் ஆட்சியர் கல்விக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு வீடியோ எல்லாமே இருக்கும். ரைட்? இதுதான் பிளான். இப்போ விருப்பப்படும் பட்சத்துல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப தரமான வழிகாட்டல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ அடுத்து போகக்கூடியது நம்ம இந்திய வரலாறு. நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு வரலாறு. தமிழ்நாடு வரலாறு போய்க்கலாம். ஸோ நம்ம இந்திய வரலாறு படிச்ச மாதிரியே தான் தமிழ்நாடு வரலாறும். அங்க 23 டாபிக்ஸ் படிச்சோம், இங்க வெறும் 14 டாபிக்ஸ் தான். ஓகே? ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்க போறோம். ரெடியா? இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது தமிழ்நாடு வரலாறு. பாருங்க, சமூக சீர்திருத்த இயக்கம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சோசியல் ரிஃபார்ம், சமூக சீர்திருத்த இயக்கம், சங்கங்கள். ஸோ சமூக சீர்திருத்த இயக்கம், சங்கங்கள். அங்க ராஜா ராம்மோகன் ராயை பத்தி இந்திய லெவல்ல படிச்சோம்னா இங்க அயோத்திதாச பண்டிதரை வந்து படிப்போம். அங்க தயானந்த சரஸ்வதி படிச்சோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட சாமிகளை வந்து படிப்போம். இப்படி அங்க பிரிட்டிஷ் அசோசியேஷனை படிச்சோம்னா இங்க மெட்ராஸ் மகாஜன சபா வந்து படிப்போம். இப்படி அசோசியேஷன் எல்லாமே இந்திய லெவல்லையும் தமிழ்நாட்டு லெவல்லையும் கம்பேர் பண்ணி படிப்போம். அடுத்து முக்கிய கிளர்ச்சிகள். அங்க 1857 ரிவோல்ட் படிச்சோம்னா இங்க என்ன படிப்போம்? 1857 ரிவோல்ட் படிச்சோம்னா இங்க வேலூர் கிளர்ச்சி, சிப்பாய் கழகம், வேலூர் அங்க சிப்பாய் கழகம் படிச்சோம்னா இங்க வேலூர் கிளர்ச்சி, பாளையக்கார கிளர்ச்சி, இதெல்லாம் வந்து படிப்போம். புரியுதா? அடுத்து சட்டங்கள், கேசஸ். ஸோ அங்க சிட்டகாங் ஆயுத கிடங்கு வழக்கு படிச்சோம்னா இங்க பழனி வழக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி படிப்போம். அங்க உங்களுக்கு வந்து இந்திய லெவல்ல 1919 ஆக்ட் படிப்போம். அதே நேரத்துல 1921, 22 ஜியோ பாஸ் பண்ணுவாங்க, நீதி கட்சி, அதை பத்தி படிப்போம். இதே மாதிரி ஹிந்து ரிலிஜியஸ் ஆக்ட் மூலமா ஒரு சில இது வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அதை பத்தி வந்து படிப்போம். இப்படி இந்திய லெவல்லையும் தமிழ்நாட்டு லெவல்லையும் ஆக்டை கம்பேர் பண்ணி படிப்போம். அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்திய லெவல்ல ஃபார்வர்ட் பிளாக் படிச்சோம்னா இங்க ஸ்வராஜ் கட்சி, இந்த மாதிரி ஒரு சில பார்ட்டிஸ் இருக்கு, அதை படிப்போம். ஸோ அதே மாதிரி அங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் படிச்சோம்னா இங்க நீதி கட்சி, திராவிட கழகத்தை படிப்போம். இப்படிதான் நான் கம்பேர் பண்ணி படிக்க சொல்றேன். படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி, இது வந்து அவ்வளவு கஷ்டம் கிடையாது. அடுத்து பாருங்க. ஸோ விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள். இந்திய லெவல்ல படிக்கும் போது 1885 டு 47 வந்து படிக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல மிதவாதிகள், தீவிரவாதிகள் யாரு, பாரதியார் எந்த இது, அப்படி கம்பேர் பண்ணி படிப்பீங்க. ஸோ பிரிட்டிஷாரின் வளர்ச்சி இந்திய லெவல்ல படிக்கும் போது தமிழ்நாட்டு லெவல்ல பிரிட்டிஷாருடைய பங்களிப்பு, அவங்க உருவாக்கின இண்டஸ்ட்ரியல் ஆக்டா இருக்கட்டும், ஓகே, இது சார்ந்த விஷயங்கள், நம்முடைய சட்டமன்றம் இருக்கிற இடம், பிரிட்டிஷார் ஏன் கட்டினாங்க, எதுக்கு கட்டினாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய எக்கனாமி லெவல் இந்திய தமிழ்நாட்டை எப்படி இது பண்ணிச்சு, சென்னை மாகாணம் சார்ந்த விஷயங்களை வந்து படிக்கணும். கல்வி இந்திய லெவல்ல ஹண்டர் கமிஷன், இந்த மாதிரி எஜுகேஷன் கமிஷன் ரிலேட்டடா வந்து படிப்போம். இப்போ வரதா மாநாடு எஜுகேஷனுக்காக 37 நடக்கும், அதுல காமராஜர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. அப்ப காமராஜருக்கும் காந்திக்கும் இடையில உள்ள உறவு இங்க கல்வி சம்பந்தமா நம்ம வந்து படிக்கணும். இதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எப்போ உருவாக்குனாங்க, டிஎன்பிசி சார்ந்தது,
இது எல்லாமே கல்வி சம்பந்தமா. அடுத்து இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி, உமன் பெர்சனாலிட்டி, செய்தித்தாள், வரலாற்று ஆசிரியர்கள். இதுவும் அகைன் என்னது, ஸோ அங்க காந்தி படிச்சீங்கன்னா இங்க யாரு, இங்க யாரு போட்டுக்கலாம், பெரியாரை போட்டுக்கோங்க. ஓகே, ஆர் அண்ணாவை போட்டுக்கோங்க. அங்க அங்க சுபாஷ் சந்திர போஸ் பாத்தீங்கன்னா இங்க வஉசி போட்டுக்கோங்க. இப்படி கம்பேர் பண்ணி, அங்க மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்னா இங்க காமராஜ். இப்படி என்ன பண்ணுங்க, கம்பேர் பண்ணி ரெண்டு பக்கமும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உமன் பெர்சனாலிட்டி, அங்க உஷா மேத்தா, அன்னி பெசன்ட், சரோஜினி நாயுடு அவங்கலாம். இங்க தமிழ்நாட்டு லெவல்ல நான் சொன்னேன்ல, மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி ரெட்டி, அதே மாதிரி காந்திக்கு ஏதாவது இருந்தா தில்லையடி வள்ளியம்மை, இந்த மாதிரி பெண் தலைவர்களும் வந்து படிக்கும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர், வரலாற்று ஆசிரியர். அப்போ சிலபஸை டீகோட் பண்ணியாச்சு, ஆச்சரியக்கல்வியோட டாபிக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டாபிக்ஸை ஏன் கிரியேட் பண்ணேன்னா, சிலபஸை தாண்டி கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த லைன்ல இருந்தா கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம், கொஸ்டினுக்கு போக போறோம். ஓகே, தமிழ்நாடு வரலாறு ஓரியன்டான கேள்விகளுக்கு போகலாம். தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு தினம் ஓரியன்டா, இது ரிலேட்டட் டு என்னது, தமிழ்நாடு வரலாறு ஓரியன்டா, ரைட்? அப்போ இது சம்பந்தமா என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதனால நீங்க இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஜூன் 8-18, அகைன் 8-18, நமக்கு ஜூனா ஜூலையா அப்படிங்கிறது தான் கன்ஃபியூஷனா இருக்கும். அதே மாதிரி 8-18 இப்படிதான் தேதி ஓரியன்டா என்ன பண்ணுவாங்க, கேள்வி வந்து கேட்பாங்க. அடுத்தது வாங்க, அடுத்தது பொறுத்துகையில தென்னிந்திய நல உரிமை சங்கம், குடியரசு இதழ், தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம், சுதந்திர கட்சி. நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிச்சீங்கன்னா ஸ்வராஜ் பார்ட்டி தான் வந்து படிக்கணும். அப்ப இந்த டாபிக்கை பொறுத்தவரையில ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் அண்ட் நியூஸ் பேப்பரை கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்ஸ், குடியரசு, ஓகே, சுவரத்னா பார்ட்டி. ஸோ அது ரிலேட்டடா யார் யாரு என்ன அப்படிங்கிறது புரியுதா? இப்போ மாடர்ன் இந்தியாவில் இம்பார்ட்டன்ட் டேஸ் சம்பந்தமா அண்ட் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஓரியன்டா. அடுத்து இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை குமாரசாமி நாயக்கர் அவருடைய இயற்பெயர் என்ன? ஓகே, தீரன் சின்னமலை சார்ந்த கொஸ்டின். கட்டபொம்மனா, மருதுபாண்டியனா, ஊமத்துறையா? நான் சொன்னேன்ல, சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான தலைவர்கள், சுதந்திரத்துக்கு முன்பா இருந்த தலைவர்கள். அடுத்து நியூஸ் பேப்பர்ல நீங்க பாருங்க, ரிச்சர்ட் சான்சன், ஜிபி பிள்ளை, சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி கார்னிக்ஸ். இதுல மதராஸ் மெயில், மதராஸ் கொரியர், மதராஸ் ஸ்டாண்டு, தி ஹிந்து. சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து அப்படிங்கிறது தெரியும். அப்போ மதராஸ் சார்ந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லா, மதராஸ்னா முன்னாடி சென்னைக்கு பேரு மதராஸ் ப்ராவின்ஸ், ஸோ அதுல இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த நியூஸ் பேப்பரை ஃபுல்லா படிச்சிடணும். இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, அகைன் சுப்பிரமணிய ஐயருடைய தி ஹிந்து, மெட்ராஸ் மெயில், மெட்ராஸ் கொரியர், ஓகே, மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு. இதான் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு தான் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய நியூ இந்தியாவா சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்போ அது தமிழ்நாடு ஓரியன்டான நியூஸ் பேப்பர் வந்து கேட்குறாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டியில பாருங்க, ஈவேரா பத்தினது, ஈவேரா ராமசாமி அவர்களை பத்தினது. அப்போ கொஸ்டின் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில நியூஸ் பேப்பரை பத்தி இம்பார்ட்டன்ட் பெர்சனால தீரன் சின்னமலை அவர்களை பத்தி அண்ட் ஈவேரா பத்தி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா கேட்கிறாங்க. நீதி கட்சியோட தலைவரானாரு, காங்கிரஸ்ல சேர்ந்தாரு, காங்கிரஸ் கமிட்டி தலைவரானாரு, வைக்கம் சத்தியாகிரகா, அந்த ஆர்டருடைய கால நிகழ்வை பத்தி கொஸ்டின் வந்து கேட்கிறாங்க. ஓகே, அகைன் இது பொறுத்துக முறையிலான கேள்வி. எது வந்து பொறிஞ்சிருக்கு, அகைன் பிராமண நலவாத இயக்கம், அகைன் சவுத் இந்தியன் ஃபெடரல் அசோசியேஷன் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஓகே, நீதி கட்சியோட பேஸ். அகைன் பிராமண நலவாத இயக்கம், சுயமரியாதை இயக்கம், சுத்தி இயக்கம், சத்திய சமூக் சமாஜ் இயக்கம். இது இந்திய லெவல்ல நம்ம வந்து சத்திய சோதக் சமாஜ், சோசியல் ரிஃபார்ம்ல வந்து படிப்போம். ஸோ அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கம், சோசியல் ரிஃபார்ம்ல படிப்போம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கிறாங்க. இப்ப ஏன் நான் வந்து 2வது யூனிட்டையும் 3வது யூனிட்டையும் 6வது யூனிட்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும் சொல்றதுக்கு இதான் காரணம். அங்க ஒரு நபரை பத்தி கேட்டாங்கன்னா, இப்ப ஜவஹர்லால் நேருவை பத்தி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க,
அவருடைய கால வரிசை வந்து சொல்லுங்க, அவருடைய புத்தகத்தோட கால வரிசை. இங்க என்ன பண்ணிருக்காங்க, பெரியாருடைய அவருடைய ஈவென்ட்டுடைய கால வரிசை வந்து கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய விதம் இப்படிதான் இருக்கும். அடுத்து பாருங்க 2-3 பொறுத்துகள்ல சோசியல் ரிஃபார்ம். போன கொஸ்டின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லைக் வந்து முஸ்லீம் லீக், சோரத்னா பார்ட்டி, ஓகே, இந்திய லெவல்ல உள்ள பார்ட்டியும் தமிழ்நாட்டு லெவல்ல உள்ள பார்ட்டியும் கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க, அகைன் சத்திய சோதக் சமாஜ் இந்திய லெவல்ல, சுயமரியாதை தமிழ்நாடு லெவல்ல. இந்த இதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். கம்பேர் பண்ணி படிங்க, இந்த சிலபஸை ஈஸியா வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு தமிழ்நாடு வரலாறுல வந்து கேட்கப்பட்ட விஷயங்கள். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து 2 யூனிட் தான் பேலன்ஸ் ஓவராலா வந்து இருக்கு. ஓவராலா உங்களுக்கு பக்காவா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதை இன்னொன்னே முடிச்சிடும்னு நினைச்சேன், எனக்கு கொஞ்சம் எனர்ஜி இல்லை. அது எனர்ஜி இல்லாம இருக்கு. எனர்ஜி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பக்காவா நடத்திடுவேன். இன்னைக்கே முடிச்சு விடணும் அப்படிங்கிற வேகத்துல தான் இருந்தேன். இன்னும் பாலிட்டியும் எக்கனாமி மட்டும் தான் இருக்கு. அதை நாளைக்கு கூட வச்சு சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம அடுத்து சப்ஜெக்ட் ஓரியன்டா நம்ம வந்து போக வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, நீங்க சிலபஸை எழுத மாட்டேங்கிறீங்க. நீங்க எதுவுமே பண்ணலனாலும் ஒரிஜினல் சிலபஸையாவது ஒரு 2 வாட்டி எழுதுங்க. எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ சிலபஸை என்ன பண்ணணும், அந்த தம்பி சாம்பிள், ஓகே, இப்போ பெரியார், ஓகே, முக்கிய நபர்கள், ஓகே, இப்படி எழுதுறீங்கன்னா ஒரு மெயின் ஹெட்டிங். இந்த மெயின் ஹெட்டிக்கு அப்புறம் என்ன பண்ணணும், பெரியார், இது அடுத்த ஹெட்டிங். அடுத்து காமராஜர். ஸோ இதுக்கு கீழே ஒரு சப்ஹெட்டிங் எடுக்கிறீங்கன்னா இங்க வரணும். காமராஜரை பத்தி ரோமன் லெட்டர் கூட போட்டுடலாம். ஸோ முதல்வர், காலை உணவு திட்டம். ஸோ இப்படி ஒவ்வொரு பாயிண்டா எழுதணும். இந்த இதை ஏன் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மெயின்ஸ் ஆன்சரு இப்படிதான் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இதுபடி எழுதியிருந்தாரு. அப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு 80,000 1 லட்சம் ஃபீஸ் வாங்கிட்டு குரூப் 1 குரூப் 2 பயிற்சின்னு சொல்லிட்டோம்னா அதை வந்து பெருசா நினைக்கிறாங்க, ரைட்? கோச்சிங் சென்டர் கொடுக்கறத பயங்கரமா நினைக்கிறாங்க. நாம சிலபஸ் எழுது, இப்படி பண்ணு, இப்படி செய்யுன்னா மொத்தம் 300 பேர் கிளாஸ் அட்டன் பண்றாங்க, யூடியூப்ல ஒரு 5000 பேர் பாக்குறாங்கன்னா உருப்படியா எழுதுறவங்க ஒருத்தர் தான். அப்போ நம்ம விடிய விடிய நம்ம வந்து கத்துனாலும் அதோடைய வெளிப்பாடுங்கிறது கம்மியா தான் இருக்கு, ரைட்? பரவாயில்ல, ஒருத்தன் நல்லா படிச்சு ஒருத்தன் ஐஏஎஸ் ஆகி 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணா போதும். அதுக்காக நான் ராப்பகலா பிழைக்கிறேன், ரைட்? இதை எழுதுனதோடைய வேல்யூ தெரியல. சப்போஸ் எழுதல அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிடுறேன். இந்த சிலபஸை எழுதாம விட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இன்னும் எதுவுமே படிக்கல அப்படிங்கக்கூடிய பயத்தோட இருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன படிக்க போறோம், நாளைக்கு என்ன படிக்க போறோம், அடுத்த மாசம் என்ன படிக்கணும்னு ஒரு தெளிவான வழிகாட்டல் இல்லாம கண்டிப்பா இருப்பீங்க இந்த சிலபஸ் இல்லைன்னா, ரைட்? ஸோ அதே மாதிரி புத்தகங்களை தேடி தேடி, பிடிஎஃப் தேடி தேடி டெலகிராமா அலைவீங்க. அதுக்கப்புறம் ஆச்சரியக்கல்வி மாதிரி 5-6 இடங்கள்ல வந்து சேர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணி தொடர்ந்து நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, ஃபைனலா இந்த முறை எனக்கு கிடைக்காது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் 100% வந்து நடக்கும். ஸோ இந்த நான் சொன்ன விஷயங்களை பயன்படுத்தாம இருங்க. சப்போஸ் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து சிலபஸை நான் கொடுத்த டீகோடிங் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல நீங்களே சொல்லுங்க, எழுதி பார்த்துட்டு சொல்லுங்க, ரைட்? ஸோ இப்போ திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது சிலபஸை கைப்பட எழுதுங்க, 1 by 1 கீழே எழுதுங்க. நான் வந்து சாம்பிள் கிளாஸ் முடிஞ்சோடனே அந்த தம்பியோட சாம்பிள் கூட நான் வந்து அனுப்புறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் மெயின்ஸ் சிலபஸை டிஸ்கஸ் பண்ணி மெயின்ஸையும் ப்ரிலிம்ஸையும் கம்பேர் பண்ணி நடத்தும் போது, இப்போ ப்ரிலிம்ஸ்ல 1857 ரிவால்ட் நடத்துறேன்னா அதை நடத்தி முடிச்சோடனே உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்க்கு ஒரு 7 நிமிஷம் கொடுப்பேன், நான் சொல்லி தந்த வச்சு எழுதுங்கன்னு. அதுக்கப்புறம் அதை ஒரு 10 நிமிஷம் கரெக்ஷன் சொல்லுவேன். அப்படித்தான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி வந்து நடத்த முடியும். மீன்ஸுக்குன்னு தனியா எடுத்து படிக்கிறது சாத்தியமே கம்மி தான். அதனால என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான். எல்லா எக்ஸாமையும் ஒரே டாபிக்ல குரூப் 4 முதல் குரூப் 1 வரை பக்கா வந்து படிக்கலாம். குரூப் 4க்கு மட்டும் படிச்சீங்கன்னா தேர்ச்சி பெறது கஷ்டம்.
ஸோ அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ அதனால நான் சொல்றத கேளுங்க, பாஸ் ஆகணும்னா கேளுங்க. ஓகே, சிலபஸ் எழுத 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. நம்ம ஆகதான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து இது வந்து சைக்காலஜிக்கலா உங்களை வந்து மாத்துறது. நம்ம வந்து ஆல்ரெடி ரொம்ப டவுன் ஆகிருப்போம். நம்ம படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய குழப்பங்கள்ல இருக்கும். இந்த சிலபஸை வந்து நிறைய பேர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க. இல்லை கோச்சிங் சென்டருடைய ஷெட்யூல்ஸ்ல சிலபஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா யாருமே எழுதியிருக்க மாட்டோம். இது எனக்கு யூபிஎஸ்சியோட சிலபஸை நான் வந்து யூடியூப்ல தேடுவேன், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், எனக்கு ஒரு புரிதலே கிடைக்கல. அதுக்கப்புறம் எப்போ நான் கைப்பட எடுத்து ஒரு 2 நாள் உட்கார்ந்து எழுதனோ என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அது வந்து சொல்லவே முடியாது, ரைட்? அதுக்கப்புறம் பழைய வினாத்தாளை பார்க்கும் பொழுதுதான் அட இவ்வளவுதானா போட்டித் தேர்வு அப்படிங்கக்கூடிய ஆழமான ஐடியாஸ் எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ அதனால உங்களுக்கு சொல்லக்கூடியது சிலபஸை எழுதுங்க. இன்னைக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் டார்கெட் வச்சு புஷ் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி டெலகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன். திரும்பவும் உங்களுக்கு வந்து டீகோடிங் சிலபஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு எழுதுங்க. கைப்பட எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தெளிவான வழிகாட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனாலதான் சிலபஸ் எழுதினாலே பாதி வேலை முடிஞ்சிடும். ஆனால் நீங்க வந்து சிலபஸை, ஒரிஜினல் சிலபஸை எழுதுங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். ஆட்சியர் கல்வி மைக்ரோ டாபிக்ஸ் நம்ம டெலகிராம் சேனல்ல ஃபைல்ஸ்ல போனீங்கன்னா இருக்கும். ஓகே, டீகோடிங் சிலபஸ் எல்லாமே இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தமிழுக்கு லட்டு மாதிரி பிரிச்சிருப்பேன். நீங்களே பாருங்க. இதை பிரிச்ச உடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. இது போன வருஷமே பிரிச்சது, உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் பாருங்க. இலக்கணம், இலக்கணத்துல எழுத்து, எழுத்துல பிரித்தெழுத சேர்த்தெழுதல் ஒரு டாபிக், குறில் லகர நகர ரகர இது ஒரு டாபிக், இன எழுத்து சுற்றெழுத்து வினா எழுத்து எழுத்து சம்பந்தமா ஒரு டாபிக், ஒருமை அண்ட் ஒருமை பன்மை சந்திப்பு, இவ்வளவுதான் எழுத்து சம்பந்தமா. ஓகே, இப்போ ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷ் மீடியம் யாரெல்லாம் இருக்கீங்க? இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்க ஈன்னு டைப் பண்ணுங்க வைப்போம். இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்க ஈன்னு டைப் பண்ணுங்க. 4 பேர் தானா? அதாவது குரூப் 2ல இங்கிலீஷ் கொஸ்டின் எடுக்கிறவங்க 6 5. ஓகே, ஒரு 7 பேர் தான் இருக்கிறீங்க. நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்க வெயிட் பண்ணுங்க. மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸை பாருங்க. ஓகே, இதை வேகமா எழுதுங்க பார்ப்போம். மற்ற ஸ்டூடெண்ட் ஒரு 7 பேர் மட்டும் நீங்க இது வரைக்கும் எழுதின நோட்ஸை பாருங்கப்பா, இங்கிலீஷ் எடுத்தவங்க. அப்படி இல்லாட்டி குரூப் டிஎன்பிசி வெப்சைட் போங்க, இங்கிலீஷ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. சிலபஸ் டிஎன்பிசி வெப்சைட்ல போயிட்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட், அதாவது இங்கிலீஷை இதா எடுத்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ நீங்க இங்கிலீஷ் மீடியம் எடுத்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், அதாவது ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்தவங்க டிஎன்பிசி வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரெக்யர்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. tnbc.gov.in வெப்சைட்டுக்கு போகணும், சிலபஸை கிளிக் பண்ணணும். ஓகே, சிலபஸை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா குரூப் 2ன்னு இருக்கும். இந்த இருக்கா, குரூப் 2ல இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணீங்கன்னா இதுல வந்து வரும். ஸோ இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு ஸோ இதுல ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும், அதுக்கு கீழே ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழ், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, இவன் கிராமர் இருக்கா, போர்டு ஏதோ கசக்சன் இருக்கு, இங்க பாருங்க கிராமர்ல 25. அதுல என்ன பண்ணுங்கன்னா, இதை வந்து கிராமரை தனித்தனியா பிரிங்க. எப்படி பிரிங்க அப்படின்னா, பார்ட் ஆஃப் ஸ்பீச் செப்பரேட், டென்ஸ் செப்பரேட், அடுத்து வாய்ஸை 2ஆ பிரிங்க, ஆக்டிவ் அண்ட் பேசிவ், ஆக்டிவ் அண்ட் பேசிவ். அடுத்து இந்த மாதிரி தனித்தனியா இதை வந்து பாத்தீங்கன்னா பிரிங்க. நான் அடுத்து உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன். ஓகே, இப்படி 1 by 1
இப்போ ஒக்காபுலரிஸ் எடுத்தீங்கன்னா சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் கீழே கீழே எழுதுங்க. இப்படி ஒவ்வொன்றையும் கீழே கீழே எழுதணும். இப்படி லைனா இருக்கும், அதை கீழே கீழே எழுதுங்க. இந்த வேலையை நீங்க பாருங்க. ஓகே, ஸோ இதை பாருங்க. நான் இவங்களுக்கு தமிழ் சிலபஸை அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க இந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி எழுதுங்க. இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, பேப்பர் எடுத்துக்கோங்க. மேக்சிமம் 10 நிமிஷம் தான். நீங்க எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நான் கொடுக்கக்கூடிய சிலபஸை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் சிலபஸை மைக்ரோ லெவல்ல பிரிக்க போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இலக்கணம் போட்டுக்கோங்க. கரெக்டா 10 நிமிஷம் தான். இலக்கணம் போட்டுக்கோங்க. இத எழுத்து சொல்லுன்னு பிரிச்சுக்கோங்க. எழுத்து எழுத்து சொல். ஓகே, கீவேர்டை மட்டும் எழுதிக்கோங்க. எழுத்து, அந்த எழுத்தை ரெண்டா பிரிக்கிறோம். பிரித்தெழுது சேர்த்தெழுது ஒரு போர்ஷன். வேகமா எழுதுங்க, புல்லட் ஸ்பீட்ல எழுதுங்க. பிரித்தெழுது சேர்த்தெழுது. அடுத்து வேறுபாடு. இந்த வேறுபாடுல என்னெல்லாம் இருக்குன்னா, வேறுபாடுன்னு போட்டு அதுக்கு கீழே குறில் நெடில் லகர 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 நகர நகர ரகர ரகர வேறுபாடு. அப்போ எழுத்துல பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல். வேறுபாடுல குறியில லகர நகர ரகர. அடுத்து எழுத்துல எழுத்துல எப்படி பண்ணணும், எழுத்து அப்படின்னு போட்டு இணை எழுத்து, ஓகே, சுட்டி எழுத்து, வினா எழுத்து, இவ்வளவுதான். வினா எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து. அடுத்து இது எல்லாமே பிழை எறிதல் தான். பிழையில பிழைன்னு போட்டு இதையும் ஷார்ட்டா எழுதலாம். ஒருமை, பன்மை அண்ட் சந்தி. அப்ப யூனிட் நம்பர் 1ல எழுத்துல பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல், வேறுபாடுல குறில் நெடில் லகர 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 நகர ரகர. அடுத்து எழுத்து, இதுல இனவெழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து. அடுத்து பிழையில ஒருமை பன்மை பிழை சந்திப்பு. ஸ்பீடா எழுதணும். அடுத்து வந்து பாருங்க, சொல்லுல 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 ஒண்ணு வேர் சொல்ல அறியணும். வேர் சொல்ல அறியணும். அதுக்கப்புறம் வேர் சொல்ல இருந்து என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வேர் சொல்ல இருந்து வினை, எல்லாமே வினை வினை வினைன்னு இருக்கும். இதுல முற்று, வினைமுற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர் அண்ட் பெயரச்சம் அவ்வளவுதான். சோ வேர் சொல்லுதான் தனித்தனியா பிரியுது. வினைமுற்று, வினையச்சம், வினையால் பெயர், பெயரச்சம், இதெல்லாம் வேர் சொல்லிலிருந்து வரக்கூடியது. அடுத்து சொல்லுதான். ஓகே, வேர் சொல் பார்த்தாச்சு. அங்க பிரித்தெழுது சேர்த்தெழுது மாதிரி அதே வகையாரதான் இவரு. எதிர்ச்சொல், அதுக்கப்புறம் தமிழ் சொல், அயற்சொல், வினைச்சொல். அகேன் வினைச்சொல்லுடைய, இரண்டு வினைச்சொல்லுடைய வேறுபாடு. அப்போ இதுல என்ன இருக்குன்னா, சொல்லுல வேர்ச்சொல், எதிர்ச்சொல், தமிழ்ச்சொல், அயற்சொல், வினைச்சொல், இரண்டு வினைச்சொல்லோட வேறுபாடு, அவ்வளவுதான். அடுத்தது எழுத்து பிழை. அங்க பிழைன்னு போட்டு சொன்னேன் இல்லையா, இங்க என்ன சொன்னேன், பிழைன்னு போட்டு ஒருமை பன்மை சந்தி பிழை சொன்னேன் இல்லையா, அதே பிழையை போட்டு என்னது பிழை போட்டு எழுத்து பிழை, ஒற்று பிழை, எழுத்து பிழை, ஒற்று பிழை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ யூனிட் நம்பர் 1ல 25 கொஸ்டின். பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல், வேறுபாடு, குறில் நெடில் லகர லகர நகர நகர ரகர. அடுத்து எழுத்துல இனவெழுத்து, சுற்றெழுத்து, வினா எழுத்து. அடுத்து பிழையில என்னதுலாம் ஒருமை பன்மை சந்தி பிழை. அடுத்து சொல்ல வேர்ச்சொல், எதிர்ச்சொல், தமிழ் சொல், அயற்சொல், வினைச்சொல், இரண்டு வினைச்சொல்லுக்கான வேறுபாடு. பிழையில ஆல்ரெடி ஒருமை பன்மை, அகைன் சந்தி பிழை, அகைன் இங்க எழுத்து பிழை, ஒற்று பிழை. பக்காவா புரியுதுன்னா எஸ் டைப் பண்ணுங்க பார்ப்போம். இலக்கண சிலபஸ் பக்காவா புரியுதுன்னா பாருங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் சொன்னதை எழுத ஆரம்பிக்கணும்.
இதே சிலபஸை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் எழுத ஆரம்பிங்க பார்ப்போம். யூடியூப்ல உள்ளவங்களும் எழுதுங்க. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்தது சூப்பரா புரிஞ்சிருக்கு. நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து நடத்தியிருந்தோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, ரைட்? ஸோ இப்போ சொல்லக்கூடியது என்னன்னா, தமிழ் சிலபஸை நம்ம 10 நிமிஷத்துல பக்காவா சொல்லி கொடுத்துடலாம். அதனால இந்த சிலபஸ் தெளிவா புரியுதுங்கிறவங்க எஸ் டைப் பண்ணுங்க. எனக்கு பக்காவா புரியுது அப்படிங்கிறவங்க ஓகே. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் சிலபஸை 1 by 1 எழுத ஆரம்பிக்கணும். நான் இதை முடிக்கிறதுக்குள்ள நீங்க எழுத ஆரம்பிக்கணும். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு யூடியூப்லையும் இதுலையும் நான் உங்களுக்கு வந்து சிலபஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு சிலபஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். யூடியூப்ல பின் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து என்ன பண்ணுங்க, எடுத்து எழுத ஆரம்பிங்க. ஓகே, டெலகிராம்லையும் ஷேர் பண்ணிடுறேன். இது பக்காவா புரியுதுன்னா எஸ் டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்த யூனிட் வாங்க. அப்போ 25 மார்க்கு உங்களுக்கு எதுல இருக்கு, ரிலேட்டட் டு உங்களுக்கு வந்து இலக்கணம். அடுத்தது சொல் அதிகாரம். ஸோ அங்க பார்த்தா அதே தான், சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் வந்து பார்த்தோம் இல்லையா, அதே டாபிக் தான் என்ன பண்ணியிருக்காங்க, எதிர்ச்சொல் இருக்கு. அதே டாபிக் தான் இங்கேயும் சொல் அதிகாரத்திலையும் எதிர்ச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதுக்கப்புறம் பாருங்க, இதுக்குள்ள மைக்ரோ லெவல்ல ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்குள்ளவே பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து, ரெண்டும் ஒண்ணுதான். பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து. அடுத்து ஒரு பொருள் பன்மொழி, ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல்லு, பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லு, இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல். இது என்னன்னா 1 2 பல அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 2 பல, ஒரு எழுத்து சொல்லக்கூடிய பல பொருள், பல எழுத்து சொல்லக்கூடிய ஒரு பொருள். இதே மாதிரி இரு பொருள் சொல்லக்கூடிய இரு பொருள் குறிக்கக்கூடிய சொல்லு, இதே மாதிரி பல பொருள் தரும் சொல்லு, ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல்லு. இது எல்லாமே ஒரே ஆள்க தான். இதை ஃபுல்லாத்தையும் ஒன்னா வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது சொல்லுக்கு இணையான வேறு சொல், சொல்லுக்கு இணையான வேறு சொல்லு, அதுக்கப்புறம் அகர வரிசை, சொல்லும் பொருளும் அறிதல். இது எல்லாமே சொல்லுக்கான பொருள் அறிதல், ஒரு சொல்லுக்கு எதிரான விளக்கம், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது கோடிட்ட இடங்கள். இதுல எது வந்து மேட்ச் ஆகும், இந்த மாதிரி பயில்தலும் எழுதலும், முகில் நட்சத்திரம், இந்த மாதிரி சரியான சொல்ல தேர்ந்தெடுக்கிறது, இது அடுத்த டாபிக். ஸோ அதுக்கப்புறம் உரிய பொருள் அகைன் பொருள் சம்பந்தமானது, அகைன் பொருந்தா சொல்லு, இதுவும் பொருள் சம்பந்தமானது. ஒரு வேர்டுக்கு ரிலேட்டடான மீனிங்க கண்டுபிடிக்கிறது. ஓகே, அடுத்தது பொருத்தமான பொருளை, இங்க பொருந்தாது, இங்க பொருத்துறது, இங்க உரிய பொருள். ஆக மொத்தத்துல எல்லாமே ஒண்ணுதான். ஒரு பொருளுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, இது எல்லாமே ஒரு சாரல். அடுத்து பாருங்க, மருவு பேர்கள் போன சிலபஸ்ல பார்ட் 3ல இருந்ததுதான். ஊருடைய கோயமுத்தூர், அதோடைய மருவு பெயர் என்ன. அடுத்து பசுல பார்த்தோம் சொல்லுல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எழுத்துல பார்த்தோம் பிழை சம்பந்தமா. அகைன் இதுவும் அதான், என்னது, பிழை திருத்துக, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு தொடர்பில் உள்ள பிழை திருத்தம், அகைன் பிழை திருத்தம் தான். ஓகே, ஸோ அப்போ சிலபஸை நீங்க வந்து நல்லா பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல இலக்கணம், அதுல பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், வேறுபாடு, குறில் நெடில் சம்பந்தமா, இன எழுத்து, சுற்றெழுத்து, வினா எழுத்து. அடுத்து பிழை திருத்தத்துல ஒருமை சந்திப்பிழை. அடுத்து சொல்லுல வேர்ச்சொல், எதிர்ச்சொல், தமிழ் சொல், அயற்சொல், வினைச்சொல், 2 சொல்லுக்கான வேறுபாடு. அகைன் பிழை திருத்தம், எழுத்து பிழை, ஒற்றுப்பிழை. அப்போ இதுலயும் எழுத்து பிழை, ஒற்றுப்பிழை. அகைன் சொல்லகராதியில 15 கொஸ்டின். இது ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு எழுத்து தரக்கூடிய பல அர்த்தம், இதெல்லாம் 2 சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம், இந்த மாதிரி ரிப்பீட்டடா இதுல வந்து கேட்கிறாங்க. அதுக்கடுத்து உரிய பொருள், பொருந்தா பொருள், பொருத்தமான பொருள் கண்டுபிடிக்கிறது. அடுத்து ஊருடைய பேரு,
பிழை திருத்தம், அது எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு, பிழை திருத்தம் இதெல்லாம். அதுக்கப்புறம் சொற்றொடர். சொற்றொடர் சம்பந்தமா புதிய சொல்லை உருவாக்குதல். இந்த குரூப் 2ல இதெல்லாம் பெரும்பாலும் வந்து கேட்கல. அடைப்பு சொல்லை சேர்த்தல். இதுல என்ன இருக்கு, நான் அகர வரிசையில இருந்திருப்பேன். சிலபஸ்ல மாத்தி மாத்தி குழப்பி கொடுத்திருப்பாங்க. நான் அகர வரிசையில கொடுத்திருப்பேன். அல், அல்லது, ஆள் அப்படிங்கிறதுக்கு புதிய சொல்ல உருவாக்குறது. இதனால் இதுமல்ல இருப்பினும், ஈ சம்பந்தமா இதனால் இதுமல்ல இருப்பினும், அடுத்து ஏனினும், அடுத்து பிறகும் மற்றும் வரை, இந்த மாதிரி புதிய சொல்ல உருவாக்கணும். ஓகே. அடுத்தது அடைப்புக்குரிய சொல்ல, புதிய சொல்லை உருவாக்குறது, அடைப்புக்குரிய சொல்ல வந்து உருவாக்குறது. என்னது? அதனால், அதுபோல, ஆகையால், எனவே, ஏனெனில், பின்பு. இப்போ நீங்க குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்ல தமிழ் வழி மாணவர்களா இருக்கிறீங்க, தேர்வை தமிழ்ல எழுதுறீங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல், இதனால், இதுமல்ல, இருப்பினும், ஏனினும், பிறகு, மற்றும், அதனால், அதுபோல, ஆகையால், ஏனவே, ஏனெனில். இப்போ தமிழக அரசு பேடி பச்சா பேடி படாவோ திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஓகே. அதுபோல கீவேர்ட். அதுபோல என்ன பண்றாங்க, புதுமை பெண் திட்டத்தின் மூலமா பெண்களுக்கு பல்வேறு சீர்திருத்த பணிகளை செய்கிறார்கள். எனவே தமிழகம் இந்திய அளவில் தனித்து நிற்கிறது. எனவே இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது மெயின்ஸ் எழுதுறதுக்கான கீவேர்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கீவேர்ட். ஒரு 2 பேராவை ஜாயின் பண்றதுக்கு, ஒரு 3 பாயிண்ட் எழுதி அந்த 3 பாயிண்டையும் ஒரே பாயிண்ட்ல அடுத்து ஜாயின் பண்றதுக்கு மேற்கண்டவற்றில், இதெல்லாம் கீவேர்ட். இது கண்டிப்பா 100% யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. அடுத்து செய்தித்தாளை நீங்க வந்து தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, தமிழ்ல ஒரு கட்டுரைகள் வந்து வரையும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளையும் இன்டர்லிங்க் பண்ணக்கூடிய சொற்களை தகுந்த இடத்துல சேர்ப்பதற்கான விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஸோ நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க, குரூப் 1 குரூப் 2 வந்து மெயின்ஸ் எழுத போறீங்கன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸை பார்த்துக்கணும். நான் ஏனெனில், அசெஷன் அண்ட் ரீசனிங்ல கீவேர்ட் சொல்லியிருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த எழுத்து எழுதும் போதுனாலும் இதை வந்து சொற்களை இணைக்கிறதுக்கு பயங்கரமா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாம் தமிழ் வழியில எழுதுறவங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிப்பாங்க. அப்ப செகண்ட் யூனிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து வாங்க எழுதும் திறனும். ஸோ இந்த எழுதும் திறன் 15 கேள்விகள். இதுலயும் அகர வரிசையில் எழுதுறோம்ல, அதே தம்பி தான் இவரு. சொற்களை ஒழுங்குபடுத்துதல், சொற்றொடர் அமைத்தல், இது எல்லாமே. அதுக்கப்புறம் பால் மரபுல வந்து பாருங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இது எல்லாமே மரபு பால் சம்பந்தமா. அடுத்து காலம் சம்பந்தமா. ஓகே, காலம் சம்பந்தமா நேற்று மழை பெய்தது, நேற்று வருவேன், அந்த மாதிரி. அடுத்து இளமை பெயர், பசு கத்தும், ஆட்டுக்குட்டி, இந்த மாதிரி வரும் இல்லையா, நாய் கத்தும். ஸோ இது எல்லாமே இளமை பெயர்கள், ஒளிமரபு சார்ந்த விஷயங்கள். அடுத்து மரபுல ஒளிமரபு, வினைமரபு, தொகை மரபு சார்ந்த விஷயங்கள். ஸோ அதுல சோர் உண்டான் வினைமரபு, ஒளிமரபு, தொகை மரபு, மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, இது எல்லாமே ஒரு ஒரு பிழையற்ற சொற்களை தேர்ந்தெடுதலையும் கேட்பாங்க. இதுலயும் வந்து பார்த்துக்கோங்க. அப்ப இந்த 15 மதிப்பெண்கள் எழுத்து திறம் அப்படிங்கிறது சொற்களை ஒருங்குபடுத்தல், சொற்றொடர்களை அமைத்தல், தொடருக்கான வகைகள். பால் மரபுல ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். அடுத்து காலத்துல நிகழ்காலம், அந்த காலங்களை பிடிச்சுக்கோங்க. இளமை பெவர், ஒளிமரபு, வினைமரபு, தொகை மரபு, இதெல்லாம். அடுத்து நிறுத்தல் குறியில கால், அரை, முக்கால், முற்றுப்புள்ளி, வேப்பு புள்ளி, வினா அமைக்கும் இடங்கள், இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இதுல இருந்து ஓவராலா உங்களுக்கு 15 கொஸ்டின். இப்ப சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல எழுத்து சொல்லு, செகண்ட் யூனிட்ல ஒரு சொல்லுக்கு நிகரான பல சொல்லு, மறு ஊர் பெயர்கள், ஓகே, அடைப்புக்குழியில் வர வேண்டிய நேம்ஸ், இதெல்லாம். அடுத்து இதுல எல்லாமே ஆண்பால், பெண்பால், பலவின்பால், நிறுத்தற்குறி, மரபு, இதெல்லாம் வந்திருக்கு.
அடுத்தது வாங்க, 4வது யூனிட்டும் 6வது யூனிட்டும் சேம் தான். இதுல கலைச்சொற்கள் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். இந்த கலைச்சொற்களையும் நான் தனியா பிரிச்சிருக்கேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கலைச்சொற்கள் சிலபஸ்ல கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அறிவியல், தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாமே ஒண்ணுதான். அறிவியல், தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம். இப்ப சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் கல்வி சம்பந்தமா, மருத்துவம் சம்பந்தமா, மரபணு, ஒவ்வாமை, மெடிக்கல் ரிலேட்டட் டேர்ம். அடுத்து மேலாண்மை, சட்டம், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா அண்ட் லா சம்பந்தமா. அதுக்கப்புறம் புவியியல், உங்களுக்கு கூட வந்து கிளேசியரை பத்தி கேட்டாங்க பாருங்க. கடல் மயில், வசை போதல், வலசை, ஸோ மைக்ரேஷன் சம்பந்தமா உங்களுக்கு புவியியல். ஊடகம், மீடியா சம்பந்தமா கலைச்சொற்கள். ஸோ இந்த கலைச்சொற்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. 10 கொஸ்டின் கலைச்சொற்கள் சம்பந்தமா. இந்த கலைச்சொற்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு குரூப் 2ல, குரூப் 1ல மெயின்ஸ் இருக்கு. அதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கு. அதுல ஒரு சிலது வந்து கேட்குறாங்க. அது போக தமிழ் தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அந்த அமைப்புடைய தமிழ் அகராதின்னு புத்தகம் இருக்கு. பெரிய பெரிய புத்தகங்கள் அதுல இருந்தும் எடுக்கிறாங்க. பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில கண்டென்ட் வந்து இருக்கலாம், அதுல இருந்தும் கேட்குறாங்க. ஸோ இது நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும்னு நான் வந்து சொல்றேன். இப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வாங்க, எளிய மொழிபெயர்ப்பு. இதுவும் ரிலேட்டட் டு என்னது, அங்க வந்து மேனேஜ்மெண்ட்னு ஒரு டாபிக் இருந்துச்சுல, மேலாண்மை, அது ரிலேட்டடாகவும் இது வந்து வரும். இது என்னன்னா, கோப்பு, கடிதம், மனு, ஆவணம், இதை பத்தினா ஆங்கில சொல். அப்ப ஆங்கில சொல்லே மோர் தென் 15 கொஸ்டின் தமிழுக்கு நிகரான ஆங்கில சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாங்க. அப்ப யூனிட் நம்பர் 4 10 கொஸ்டின், யூனிட் நம்பர் 6 டாக்குமெண்ட் சம்பந்தமான கீவேர்ட்ஸ். அப்ப 15 கொஸ்டின் ஆங்கிலத்துக்கு நேரான தமிழ் சொற்கள் நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகே, புரியுதா? ஸோ அடுத்தது வாங்க, அடுத்து இதை போங்க. இங்க போனீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள பத்தியிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள். ஒரு பேரா கொடுத்துருவாங்க, அசசன் அந்த இது சொன்னீங்களா காம்ப்ரிகென்ஷன், அந்த பேராவில இருந்து 5 கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது செய்தித்தாளா இருக்கலாம், தலைமையா இருக்கலாம், முகப்பு செய்தியா இருக்கலாம், அரசு சார்ந்த இருக்கலாம், கட்டுரையா இருக்கலாம். மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, தமிழ்நாடு ஸ்கீமு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது 1ஆம் கிளாஸ் பையன் கூட எழுதுவான். இதுல 15க்கு 15 மார்க்கு மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க முடியும். 10ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, 15 கொஸ்டின்ஸ். இது கூட 15 மார்க் இருந்தாலும் அதுல ஒரு 6 கொஸ்டின் 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அது கூட ஓமை தொடர், மரபு தொடர், பழமொழி. அகைன் மரபு தொடர் 3வது யூனிட்லயும் வருது, இங்கேயும் வருது. அதே மாதிரி எழுத்துப்பிழை 1வது 2வது 3வதுலயும் வருது. நீங்க சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே டாபிக் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு. அதே மாதிரி 4வது யூனிட்டும் 6வது யூனிட்டும் ஆங்கிலத்துக்கு நிகரான தமிழ் சொற்கள். அப்ப இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரிகென்ஷன், ஓமை, மரபு, பழமொழி. அடுத்தது கடைசி வாங்க, கடைசி இதுல மொத்தம் 7வது யூனிட்ல பழைய சிலபஸ்ல உங்களுக்கு வந்து பார்ட் பி அண்ட் பார்ட் சில இருக்கக்கூடிய கொஸ்டின். இதுல திருக்குறள்ல 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அறநூல்ல நம்ம ஆல்ரெடி அங்க பார்ட் பில லாஸ்ட் சிலபஸ்ல படிச்சது, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி, முதுமொழி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார். இது முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்ல இருந்தா படிப்பாங்க. இது 17 மேற்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள், திருக்குறள் சம்பந்தமா. அடுத்தது தமிழின் தொன்மை, அதுல தமிழுடைய சிறப்பு, திராவிட மொழிகளை வந்து படிப்பீங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் நபர்கள், அதுல உவேசா, மீனாட்சி சுந்தரனார், லகுவனார், ஓகே, அண்ட் தேவனைய பாமனர், அகரமுதலி, பெருஞ்சித்தனார், ஜியு போப், வீரமாமுனிவர். ஸோ இதெல்லாம் முக்கியமான தமிழ் தொண்டாட்சியர்கள். அதுக்கப்புறம் இங்க கண்ணதாசன், காயிதே மில்த்து, பாவேந்தர், பட்டுக்கோட்டை, நாமக்கல் கவிஞர், சிதம்பரனார். ஸோ சிதம்பரனார் இப்ப புதுசா கொடுத்துருக்காங்க, பழைய சிலபஸ்ல கிடையாது. குன்றக்குடி அடிகார், தாரபரதி, முடியரசன், ஓகே, தமிழ் ஒளி, உத்தரங்கனார், ஜெகநாதர் புதுசா கொடுத்துருக்காங்க. வேல்நாச்சியார் ஆல்ரெடி உள்ளது. ஸோ இந்த பெர்சனாலிட்டியை பத்தி ஃபுல்லா கிடைச்சிருந்தோம். இது முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்ல இருந்தா பேஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஓவரால் சிலபஸ்ங்கிறது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எழுத்து, சொல்லு, ஓகே, ஒரு ஒரு சொல்லுக்கு நிகரான பல சொற்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3வதுல மரபு, ஓகே,
ஆண்பால், பெண்பால், பலர்பால். அடுத்து 4வது கலைச்சொற்கள், 6வது கலைச்சொற்கள், 5வதுல காம்ப்ரிகென்ஷன், பழமொழி, மரபு. ஓகே, இதெல்லாம் கடைசி இதுல நம்ம தமிழ்நாடு இதுல தமிழ் லிட்ரேச்சர் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலா தமிழ் சிலபஸ் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பக்காவா புரிஞ்சிச்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. தெளிவா தமிழ் சிலபஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் எக்ஸாம் முன்னாடி இந்த சிலபஸை தெரிஞ்சீங்க அப்படின்னு தெரியல. அவ்வளோதான், 10 நிமிஷம் சொன்னேன், ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சாச்சு. இந்த சிலபஸை நான் ஆல்ரெடி டெலகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும், 3 வாட்டி இதை கைப்பட எடுத்து எழுதணும். ஏன் கைப்பட எடுத்து எழுதணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றேன்னா, எடுத்து எழுதி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ரைட்? ஸோ என்னைக்கு நீங்க ஒரிஜினல் சிலபஸை கைப்பட எடுத்து எழுதுறீங்களோ அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்து வரும். ஸோ அதனால நான் சொல்லி கொடுக்கறது சும்மா சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நீங்க இதை வந்து என்ன பண்ணணும், தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும். ஸோ நான் சொன்னதை நீங்க வந்து பயிற்சி எடுப்பீங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். ஸோ இதுபடி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பக்காவா படிங்க. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களால ஈஸியா வரக்கூடிய எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அசால்ட்டா தூக்குவீங்க. ரைட்? அதனால நான் சொல்றத சரியா, மிகச்சரியா, துல்லியமா படிங்க. உங்களால கண்டிப்பா தேர்ச்சி பெற முடியும். ரைட்? இந்த சிலபஸோட கோடிங் இதெல்லாம் நம்ம டெலகிராம்ல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப்ல உள்ளவங்களுக்கும் நான் அதை வந்து கொடுக்குறேன். இந்த சிலபஸை நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க வந்து எழுதணும். 3 முறை எழுதணும். 3 முறை அப்படிங்கும்போது 3 முறை எழுதினாதான் உங்களுக்கு ஒரு மிக தெளிவான ஒரு வழிகாட்டல் கிடைக்கும். ஸோ அதனால சிலபஸை 3 முறை எழுதுங்க. ஸோ டெலகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த சிலபஸை எழுதுங்க. ஸோ இன்னும் நம்ம கையில் இருக்கிறது பாலிட்டியும் எக்கனாமியும் மட்டும்தான். ஸோ அதை நான் என்ன பண்ணிடுறேன், அடுத்த கிளாஸ்ல மேக்சிமம் முடிக்க பார்க்குறேன். ஸோ இன்னைக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன், கொஞ்சம் எனர்ஜி இல்லை. அதனால டெலகிராம்ல பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 4ஓட லாஸ்ட் இயர் கொஷினும் ஷேர் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கோங்க. ரைட்? ஸோ இதில் உங்களுக்கு சொல்லக்கூடியது, கிளாஸு ரொம்ப குவாலிட்டியாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஆச்சரியக்கல்வியோட டெஸ்ட் பேட்ச் எதுவும் சேரணும்னா ஆச்சரியக்கல்வியோட நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 5 புத்தகம் கொடுத்துருவேன், ரெக்கார்டர் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எழுதுறவங்களும் பயன்படுத்திக்கலாம். இந்த சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலே உங்களுக்கு தெரியும், எதை படிக்கணுங்கிறத கரெக்டாக வழிகாட்டுவேன். நம்பி படிச்சிங்கன்னா ஈஸியாக தூக்கலாம். விருப்பப்பட்ட ஆச்சரியக்கல்வியோட ரெகுலர் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு பாலிட்டி எக்கனாமி முடிச்சுட்டு முதல்ல ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ்க்கு உள்ளே போகிறோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் சேரணும் அப்படின்னா ஆச்சரியக்கல்வியோட இது என்னோட நம்பர், நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். உங்களுடைய இப்போ ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா, சிலபஸ் எப்படி எழுதணும் என்ன பண்ணணும், அதை 3 முறை எழுதி ஆச்சரியக்கல்வியோட நம்பருக்கு பிடிஎஃபாக அனுப்புங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. 8:30க்கு சந்திப்போம். தேங்க்யூ.